இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உடன் சகோதர சகோதரிகளாய் உடன்படி உடையாளர்களாய் கிறிஸ்துவின் சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு உன்னதத்திற்குரியவர்களாய் புத்திருவாக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்துவ இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, உண்மை விசுவாசிகளே, புற உலக விசுவாசிகளாய் அல்ல, கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் பின்தொடர்கிற அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளின் மதிய வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய சமாதானம், அவருடைய நடத்துதல், அவருடைய ஆவிக்குரிய நற்பண்புகள் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு நேராக உங்களை அழைக்கின்றேன். அருமையானவர்களே, உலகத்திற்குரியவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற எவரும் இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக, இவ்வுலக ஐஸ்வர்யங்களுக்காக, இவ்வுலக ஆசாபாசங்களுக்காக மனம் விரும்புகிற, கண் காண்கிற அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற கிறிஸ்தவர்களுக்கு நான் என்னுடைய செய்தி நிச்சயமாக காதுகளிலே ஏறாது. இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, நல்வாழ்வுக்காக கிறிஸ்தவ மதம் தழுவியிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் இந்த செய்தியை சொல்லவில்லை. பிதாவாகி தேவனாலே அவருடைய முன் அறிவின்படியே உலகத்திலிருந்து உன்னதத்திற்குரியவர்களாய் தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்தேசுவின் சிலுவை பாடுகளின் வழியாக நடத்தப்படுவதற்கு, பயணிப்பதற்கு, கிறிஸ்துவ இரத்தத்தால் கழுவப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற, வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் அந்நிய மதங்களிலே அந்நிய தேவர்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஜாதிய வெறிகளிலே, ஜாதிய கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு உலகளாவிய கிறிஸ்தவர்களிலே இருக்கிற எண்ணிக்கையை பார்க்கிலும் பெருந்திரளான கூட்டம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜாதிய வெறியிலும், ஜாதிய கட்டுகளிலும், மொழிவாரி கட்டுகளிலும், இனவாரி கட்டுகளிலும், மதவாரி கட்டுகளிலும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியவில்லை, கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்கப்படவில்லை. அப்படிப்பட்டவர்கள் இந்த செய்தியை எதிர்பார்க்கிற, விரும்புகிற அநேக மாற்று சமய நண்பர்கள், என்னுடைய செய்திகளை படிக்கிறவர்கள், அதற்கு கருத்து தெரிவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் அப்படிப்பட்டவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய பக்தி வேடதாரி கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, அந்நிய பாஷைகளை பேசி உலகத்தில் முழுக்கு ஸ்நானம் பெற்று, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய ஆவிகளை, பரியாச உதடுகளின் ஆவிகளை அபிஷேகமாய் பெற்று, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆவியின் அபிஷேகம் பெற்றோம், நாங்கள் மறுபடி பிறந்தோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களுக்கு நான் பிரசங்கிக்கவில்லை. தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய செய்திகளை கேட்க விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு முழுக்கு ஸ்நானம், அவர்களுடைய அடிப்படை சத்தியம் என்ன? முழுக்கு ஸ்நானம், அந்நிய பாஷை, பரியாச உதடுகளின் ஆவிகளால் அபிஷேகம், மறுபடி பிறப்பு. இப்படிப்பட்டவர்கள் என்னுடைய பார்வையிலே வேத வசன சத்தியங்களின் அடிப்படையில் பரலோகம் செல்ல மாட்டார்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்களாய் வாழ்வார்கள். இவ்வுலகத்திலே என்ன செய்வார்கள்? பக்தி வேடம் போடுவார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வாய் நிறைய ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். மற்றவர்களை பார்த்து, சக மனிதர்களை பார்த்து அல்லேலூயா சொல்லுவார்கள். சக மனிதர்களுக்கு ஸ்தோத்திரம் பிரதர் என்பாங்க, ஸ்தோத்திரம் சிஸ்டர் என்பாங்க,
பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் வாய்களால் ஒருபோதும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். கர்த்தரை தங்கள் செயல்களால் நடத்தைகளால் மகிமைப்படுத்த மாட்டார்கள். வாய் நிறைய நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய செய்தி செவிகளில் ஏறாது. நான் அப்படிப்பட்டவர்களுக்கு பிரசங்கிக்கவும் இல்லை. இவர்கள் உலகத்துக்குரியவர்கள். இவர்கள் யார்? உலகத்திற்குரியவர்கள். உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தர் உங்களை தரித்திரனாக, வறுமையில் இருக்க, ஏழ்மையில் இருக்க உன்னை அழைக்கவில்லை. நீ ஐஸ்வர்யவானாகும்படியாக அவர் தரித்திரனாரார். அதனாலே ஐஸ்வர்யவான்களாய் மாறுங்கள் என்று ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டுமே, வாக்குறுதி வாக்குத்தத்தங்களை மட்டுமே பிரசங்கிப்பார்கள். நான் அந்த மாதிரியான ஊழியக்காரனும் அல்ல, அவர்களுக்கு பிரசங்கிக்கிறவனும் அல்ல. அந்நிய பாஷைகளை, முழுக்கு ஸ்நானத்தை, அந்நிய ஆவி அபிஷேகங்களை, இவர்கள் சொல்லுகிற மறுபடி பிறப்பை எல்லாம் நான் ஆதரிக்கிறவனும் அல்ல, அவைகளை பிரசங்கிக்கிறவனும் அல்ல. மறுபடி பிறப்பு என்பது நீ ஒளியின் பிள்ளையாக, கர்த்தருடைய தூதனை போல, கர்த்தர் தேவனுடைய புத்திரனாக, ஒளியை வஸ்திரமாக தரித்தவனாக மாற வேண்டும். இந்த மாம்சீக உடல் அல்ல, மாம்சீக உடல் ஒளியை தரித்து பூமிக்குரிய மண்ணின் சாயலை இழப்பதுதான். விண்ணுக்குரிய ஒளியின் சாயலை தரிப்பது தான் மறுபடி பிறப்பு. மண்ணுக்குரிய எந்த குணாதிசயங்களும், மண்ணான மாம்சத்திற்குரிய எந்த குணாதிசயங்களும் மறுபடி பிறந்தவனிடத்திலே இருக்க முடியாது. அவன் கிறிஸ்துவை போல் இருப்பான், அவன் தேவ தூதர்களை போல் இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துக்கோ இவர்களுடைய நியவாசிகளுக்கோ நான் பங்காளி அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு என் செய்தி பிடிக்காது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, அவன்கிட்ட இருக்கிறது வேற ஆவி அப்படின்னு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் இருப்பது வேற ஆவி என்பார்கள். வேறு ஆவின்னா அவர்களிடத்தில், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லாத, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் செயல்படாத வேறொரு ஆவி அவனிடத்தில் இருக்கிறது. எங்களால் தாங்க முடியாது, அதை பின்பற்ற முடியாது, சகிக்க முடியாது என்பார்கள். ஆம், வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் அக்னியாயும் இருவரும் கருக்குள்ள பட்டயங்களாயும் இருக்கிறது. மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியாயும் இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிற ஆவியானவர், என்னை அபிஷேகித்தவர், என் மேல் இருக்கிறார். அவர் அக்னியானவர், அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியை போல் இருக்கிறார். அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறார். அவரிடத்தில் எந்த பட்சபாதமும் இருக்காது. என்னுடைய செய்திகளிலும் எந்த பட்சபாதமும் வேறுபாடும் இருக்காது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுவேன், அவ்வளவுதான். இலவசமாய் கொடுங்கள் என்றார், இலவசமாய் கொடுக்கிறேன். நான் அதை சம்பாத்திய பொருளாக்கவில்லை. கேட்கிறவர்கள், மனம் இருக்கிறவர்கள் கேட்டால் போதும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கேளுங்கள். இந்த நாளுக்குரிய இறை செய்தியாக நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலிருந்து 20 முதல் 26 ஆகிய வசனங்களை நான் இன்றைய நாளிலே உங்களோடு தியானிக்கவிருக்கிறேன். அருமையானவர்களே, அனைவரும் ஜபத்தோடு இருங்கள். நாம் தியானிக்க போகிற வேத வசனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரையான வசனங்கள், அதாவது 7 வசனங்கள். இன்றைய செய்தியானது தொடர் செய்தியாக 169ஆம் இறை செய்தி என்று நினைக்கிறேன். நான் ஒருவேளை 168 என்று பதிவிட்டிருக்கிறேனோ என்று ஒரு சந்தேக உணர்வு என் மனதுக்குள்ளே தோன்றி எழும்பியது. அதனாலே சொல்கிறேன், 169வது இறை செய்தி. இன்றைய எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் தொடர் செய்தியாக 169வது இறை செய்தியை இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய செய்தியினுடைய தலையங்கமாக
நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்திருக்கிறேன். என்ன? யூதாவின் அரசன் அந்த புஸ்தக சுருளை சூரி கத்தியினாலே அறுத்து நெருப்பிலே எறிந்தான். அருமையானவர்களே, இது வேதத்தில் இருக்கிற ஒரு வசனம் தான். யூதாவின் அரசன் எரேமியா பாரூக்கினிடத்தில் கொடுத்தனுப்பிய கர்த்தருடைய வார்த்தையின்படியான அந்த புத்தக சுருளை, இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் தீர்க்க தரிசன பகுதிகளை கொடுத்து அனுப்பின போது அதை வாசிக்க கேட்டு 2-3 பகுதிகள் வாசித்தவுடன் அவன் என்ன செய்திருக்கிறானா, யூதாவின் அரசன் அந்த புத்தக சுருளை சம்பிரதியின் கையில் இருந்து வாங்கி சூரி கத்தியினாலே, சூரி கத்தின்னா அதாவது பென் நைஃப், பழைய காலத்திலே, இப்பொழுது யாரும் வைத்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை, முதியவர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, தற்போது ஒரு 70, 80, 100 வயதானவர்கள், அவர்களிடத்தில் கேட்டால் தெரியும், அவர்களுடைய இடையிலே எப்பொழுதும் ஒரு மடக்கு கத்தி வைத்திருப்பார்கள். அதாவது ஒரு கத்தியை ஒரு பட்டனை அழுத்தினால் அது நிமிர்ந்துவிடும், பட்டாக்கத்தி மாதிரி கையடக்கமாக இருக்கும். அதை மடக்கினால் கையடக்கமாக உள்ளங்கைக்குள்ளே பிடித்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு பென் நைஃப், கையடக்கமான ஒரு கத்தி. அந்த கத்தியை எடுத்து, அதுதான் சூரி கத்தி என்று இங்கே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த சூரி கத்தியினால் அந்த புத்தக சுருளை அறுத்து துண்டு துண்டாக்கி நெருப்பிலே எறிந்து விட்டான் என்கிற தலையங்கத்தை நான் உங்களுக்கு இந்த செய்தியினுடைய தலையங்கமாக வைத்திருக்கிறேன். அந்த வேத வசனங்களை 7 வசனங்களையும் நான் படிக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரையான வசனங்கள். 20ஆம் வசனம். சுருளை சம்பிரதியாகி எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவினிடத்துக்கு அரண்மனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும், ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டியிருந்தது. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் எறிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. எல்நாத்தானும் தெலாயாவும் கெமரியாவுமோ அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செய்கொடாமல் பாரூக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேகின் குமாரனாகிய எரமேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். இந்த 7 வசனங்களையும் நாம் இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஒரு நிமிடம் நாம் இருக்கிற நிலையிலேயே தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே,
சர்வ வல்லமை உள்ள தேவனாய், சாவாமை உள்ள தேவனாய், நீண்ட ஆயுசுள்ள தேவனாய், நேற்றும் இன்றும் என்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நீடித்து அரசாளுகிறவருமாயிருக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய திருக்குமாரனும் உம்மிடத்திலிருந்து வார்த்தையானவராக மரியாளின் வயிற்றிலே அனுப்பப்பட்டு மனிதகுமாரனாக மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டு 30 ஆண்டுகள் இந்த பூமியிலே மனிதகுமாரனாக வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் தேவகுமாரனாக 100க்கு 100 மனிதகுமாரனாகவும் 100க்கு 100 தேவகுமாரனாகவும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே வாழ்ந்து கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவங்களுக்காக, மனுக்குலத்தினுடைய ஆத்தும சரீர மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் உமது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் உம்மாலே உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு வேறு விரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கும் கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேரும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவண்டை வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் சத்திய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கு நிறைந்திருக்கிறவராகிய உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளிலும் நிறைவாக இருக்கிறீர், எங்களிலும் செயல்படுகிறீர், எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறீர். எங்களுக்குள் இல்லாமல் இருந்தாலும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நீர்தாமே அந்த ஆற்றல் மிக்க உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாக்கி தரும்படியாய் இந்த வார்த்தைகளை ஞானமாய் பகுத்து போதிக்கத்தக்க ஞான வரத்தை அடியனுக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கும் கொடுக்கும்படியாய், கேட்கிற உம்முடைய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களுக்கும், கேட்கிற உம்முடைய உம்மை பின்பற்ற விரும்புகிற அனைத்து விசுவாசிகளுக்கும், அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து அந்நிய ஜாதிகள், அந்நிய மதங்களிலிருந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் இவைகளை தாங்களும் கேட்டறிந்து மற்றவர்களுக்கு, தங்களை சார்ந்த மற்றவர்களுக்கு கற்பிக்கத்தக்கதான ஞான வரங்களை தேவரீர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீர் கிருபையாய் இரக்கம் பாராட்டும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. நாங்கள் அசுத்தர்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், உலகத்தின் பண்பு இயல்புகள் எங்களிலும் இருக்கிறதாண்டவரே. எங்கள் உலகத்திற்குரியவைகளை எங்களை விட்டு அகற்றி உன்னதத்திற்குரிய வாழ்வை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளும் மற்றும் நீர் எங்களை கிறிஸ்துவின் சிலுவையின் பங்காளிகளாக மாற்றி, கிறிஸ்துவின் பங்காளிகளாய், சிலுவைக்கு பங்காளிகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலும் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட, கிறிஸ்தேசுவோடு உன்னதத்தின் வாழ்வை ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற உமது சமூகத்தில் உம்முடைய மக்களாய் உமது சமூகத்திலே கடந்து வர எங்களுக்கு கிருபித்தார். அதற்கென்று எங்களை பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனங்களை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கிறிஸ்துவிலே மறுபடி பிறப்பது எப்படி என்பது, அவர்கள் தேவ சாயலாகிய ஒளியை தரித்து கொண்டு வானுலக நட்சத்திரங்களைப் போல மாறுவதே உண்மையான மறுபடி பிறப்பு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்கேற்ற வண்ணமாய் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் முதலியவர்களை நடத்தும்படியாய் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜபங்கள் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். திறந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நம்மை அர்ப்பணிப்போம். எரேமியா 36ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த புத்தக சுருளை நேற்றைய தினத்திலே 19வது வசனம் வரையிலும் நாம் சிந்தித்தோம். என்ன சொன்னார்கள்? எதுவரையிலும் நேற்றைய செய்தியினுடைய தலையங்கமாக, அப்பொழுது பிரபுக்கள்
பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொன்னார்கள். ஆம், என்ன சம்பவிக்கும் என்பதை அவர்கள் யூகித்திருந்தார்கள். இந்த வார்த்தைகளை இந்த புத்தக சுருளில், எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தக சுருளில், தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை யூதேயாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் கேட்கிற பொழுது என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அந்த பிரபுக்கள் அறிந்திருந்தார்கள், யூகித்திருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் யூகித்ததுதான் நடந்தது. அதனால்தான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எரேமியா பாரூக்கினிடத்தில், நீயும் எரேமியாவும் போய் ஒளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒளிந்திருக்கும் இடம் ஒருவருக்கும் அறியக்கூடாது, ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள். இங்கே சுருளை, அந்த புஸ்தக சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவித்தார்கள். ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? பாரூக்கை நோக்கி 16ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார்கள். பாரூக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். அந்த வார்த்தையின்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? பொய்யுரைக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரபுக்கள் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறவர்கள் அல்ல. ஆனால் ராஜாவினுடைய கட்டளைக்கு அவர்களும் பயப்படுகிறார்கள். என்ன சம்பவிக்க போகிறது, ராஜா என்ன செய்ய போகிறான் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பிரபல உலக பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று சாதிக்கவில்லை அவர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலக தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் சொல்லுவதை இன்றைய போதகர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அது உண்மை என்று நம்புகிறார்கள், அதை பின்தொடர்கிறார்கள். அதுபோல இந்த பிரபுக்களில் எல்லோரும் ராஜாவினுடைய கட்டளைக்கும் ராஜா சொல்லுவதை கேட்பதற்கும் உரியவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க விரும்பினார்கள். நாங்கள் இந்த செய்திகளை ராஜாவுக்கு அறிவிப்போம், அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்பதை யூகித்தறிய முடியாது, நீயும் எரேமியாவும் ஒளிந்திருங்கள், நீங்கள் ஒளித்திருக்கும் இடம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையின் வழியே அங்கே வந்து ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளை, அந்த புத்தக சுருளிலே எரேமியாவின் வாய் சொல்ல சொல்ல பாரூக்கு எழுதிய வார்த்தைகளை பாரூக்கு அவர்களிடத்திலே வாசித்து காண்பிக்கிறான். அவைகளை யோயாக்கீம் அரசனுடைய குளிர்கால அரண்மனையிலே அவன் இருக்கையில் அவனுக்கு அதை அறிவிக்கிறார்கள். அப்பொழுது ராஜா, 21ஆம் வசனம், அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். யெகூதி இவனுடைய அரசனுடைய வேலைக்காரன். அவன் யெகூதியை அனுப்பினான். யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தான். வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு இட்ட பணியை அவன் செய்கிறான். யெகூதி 9ஆம் மாதத்திலே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், யோயாக்கீம் அரசனுடைய 4ஆம் ஆட்சியாண்டின் 9ஆம் மாதத்திலே அவன் யூதேயாவிலே அரசாளத் தொடங்கி 4 ஆண்டுகளாயிருக்கிறது. 4 ஆண்டுகளும் 9 மாதங்களும் ஆகியிருக்கிறது. 4ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அது குளிர்காலமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. நம்ம குளிர்காலங்களிலே வயல்வெளிகளிலே தங்குகிறவர்களும் சரி, வீட்டிலே இருக்கிறவர்களும் சரி, குளிரின் தாக்குதலை தாக்கிக் கொள்வதற்காக நெருப்பை மூட்டி சுற்றிலும் அமர்ந்து குளிர் காய்வது போல அவனும் அங்கே கணப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அதன் அருகிலே இருக்கிறான். கணப்பு என்றால் நெருப்பு, அக்கினி அடுப்பு எரிகிறது. அவன் அதற்கு அருகாமையிலே அதனுடைய சூட்டை உள்வாங்கிக் கொண்டு
குளிருக்கு இதமாக அந்த சூட்டை, நெருப்பினுடைய சூட்டை உள்வாங்கி கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது 23ஆம் வசனம், யெகூதி 3-4 பத்திகளை அந்த புத்தக சுருளிலிருந்து 3 அல்லது 4 பேரா, ஒருவேளை ஒரு பக்கமாகவோ 2 பக்கமாகவோ இருக்கலாம், அந்த பகுதிகளை வாசித்த போது சில வசனங்களை, சில வார்த்தைகளை அவன் படித்த போது யோயாக்கீம் அரசனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் என்ன செய்கிறான்? ராஜா ஒரு சூரி கத்தியினால், அதான் நான் உங்களுக்கு சூரி கத்திங்கிறது மடக்கு கத்தி, முதியவர்களிடத்தில், இக்காலத்திலும் ஒருவேளை இருக்கலாம், வயதானவர்களிடத்தில் அவர்களுடைய இடுப்பில், அவர்களுடைய வேஷ்டி, அந்த காலத்தில் வேஷ்டி தானே கட்டுவாங்க, அந்த வேஷ்டியின் அந்த மடிப்பில் கையடக்கமான ஒரு கத்தியை வைத்திருப்பார்கள். தேவைப்படுகிற இடத்துல அந்த கத்தியை எடுத்து அதை நிமிர்த்து, கூர்மையான கத்தி, அந்த கத்தியை கைப்பிடியில கையை பிடித்து கொண்டு அதை கொண்டு அந்த கத்தி, அந்த தங்களுக்கு என்ன காரியத்தை செய்ய முற்படுகிறார்களோ அதை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கத்தி, அரச பாரம்பரியத்திலே சொல்வதானால் அது ஒரு குறுவாள், இவ்வளவு நீளமான தற்கால கடாரி போன்ற ஒரு குறுவாள் போல இருக்கும். அதை மடக்கி பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம், அல்லது இடையிலே சொருகிக் கொள்ளலாம். பட்டயம் அல்ல, நீண்ட வாள் அல்ல, நீளமான கத்தியும் அல்ல, இது ஒரு குறுவாள் அல்லது கையடக்கமான ஒரு கத்தி. அந்த கத்தியை எடுத்து, அதான் சூரி கத்தி, அந்த சூரி கத்தியை அவன் எடுத்து அந்த புத்தக சுருளை அறுத்து, சுருள் அனைத்தையும், புத்தக சுருள் அனைத்தையும் அவன் எந்த அக்கினி அடுப்பின் அருகாமையிலே அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த அக்னி அடுப்பிலே எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பிலே விட்டறிந்தான், வீசி எறிந்து விட்டான். தேவனுடைய வார்த்தைகள், தீர்க்கதரிசியின் மூலமாய் எச்சரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை முழுவதும் கேட்டறியாமல் ஒரு சில பக்கங்களை படித்தவுடனேயே கோபத்தின் உச்சிக்கு சென்று சூரி கத்தியினால் அதை அறுத்து துண்டு துண்டாக்கி நெருப்பிலே விட்டறிந்தான். அது எரிந்து, நெருப்பிலே எரிந்து சாம்பலாகி போனது. அவன் எண்ணிக்கொண்டான், இந்த புத்தகத்தை சுட்டரித்தவுடனே தேவனுடைய வார்த்தை அப்படியே அழிந்து போய்விடும் என்று நினைத்தான். இல்லை, தேவனுடைய வார்த்தை உலகத்தின் நெருப்பினாலோ அக்னியினாலோ அல்லது வேறு எதினாலும் அழிக்கப்பட முடியாதது. ஏனெனில் அந்த வார்த்தையே அக்னி, தேவனுடைய வார்த்தைகளே அக்னி, பட்சிக்கிற அக்னி, உலகத்தின் நெருப்பு. தேவனுடைய பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற வார்த்தையை எரிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்களும் நானும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எனவே நான் ஒரு காரியத்தை ஏற்கனவே ஓரிரு செய்திகளிலே சொல்லியிருப்பேன். சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் 28 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை தெரிந்து கொண்டார், வேறு விரித்தார். நான் கேட்டபடி, நான் எப்படி நான் உம்முடைய ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று விரும்பி கேட்டேனோ அதன்படி, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக என்னை மாற்றுவதற்கு, நான் அப்படி இன்றைக்கு இதுவரைக்கும் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கவில்லை, அப்படி அந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்துவதற்காக 27 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். என்னால் தாங்க முடியவில்லை. நான் மனவிருப்பம் போல் அதுவரையிலும் வாழ்ந்தவன். என்னுடைய 33வது வயது வரையிலும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய 33வது வயது வரையிலும் 1993ஆம் ஆண்டு வரையிலும் மனவிருப்பம் போல் வாழ்ந்தவன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் தப்பானவன் அல்ல. புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக இருந்தவன். 14 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 14 ஆண்டுகள் புகைப்பழக்கத்திற்கும் சிகரெட் பிடிக்கிறவனாகவும் மதுபானம் அருந்துகிறவனாகவும் இருந்தவன். திருடனோ, கொள்ளக்காரனோ, கொலைகாரனோ, பொம்பளை பொறுக்கியோ, விபச்சாரனோ, வேசிக்கலனோ அல்ல, பொய் சொல்லுகிறவனும் அல்ல,
செய்ததை செய்தேன் என்று சொல்கிறேன். நான் உலகத்தின் 2 இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருந்தேன். ஒன்று போதை, 2மே போதை தான். ஒன்று சிகரெட் புகைக்கிற பழக்கம். சுமார் 40, குறைந்தபட்சம் 40 சிகரெட் ஒரு நாள் இழுக்கிறவன், புகை பிடிக்கிறவன். குறைந்தபட்சம் 1 லிட்டர் ட்ரை ஒயின், ட்ரை ஜின், தண்ணீர் கலக்காமல் குடிக்கிறவன். ஒரு நேரம் அல்ல 1 லிட்டரு, 4 நேரமாக. மருத்துவ உலகில் ஒரு பார்மசிஸ்டாக வேலை செய்தவன். கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி அல்ல, மருந்து கடை வைத்து சொந்தமாக நடத்தி வந்தவன். வேறு மருந்து கடைகளிலே பார்மசிஸ்டாக பணி செய்தவன். வியாதியஸ்தர்களுக்கு மருந்துகளை கொடுக்கிறவன். அந்த பணியைத்தான் செய்தேன். அதான் மன விருப்பம் போல வாழ்ந்தேன். எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்வேன். யாரையும் கெடுப்பதோ, அடுத்தவனுக்கு குடியை கெடுப்பதோ, ஒரு பெண்ணை கெடுப்பதோ, அவளை கீழ்த்தரமாக பேசுவதோ எல்லாம் என்னுடைய பணி அல்ல, வேலை அல்ல. அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சரீரத்தை நானே கெடுத்து கொண்டிருந்தவர். அதான் மன விருப்பம் போல வாழ்ந்தேன் என்று சொன்னேன். என்னை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. தந்தையார் சொல்லி பார்த்தார், தாயார் சொல்லி பார்த்தார்கள், ஒரு காலகட்டம் வரையிலும் கேட்கவில்லை. ஆனால் பிற்பாடு எல்லாவற்றையும் ஒரே நாளிலே கர்த்தர் என்னை விட்டு அகற்றினார். அது என்னுடைய சாட்சியாக நான் செய்தியிலே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய புத்தகங்களிலே எழுதி வெளியிட்டிருக்கிறேன். அதைத்தான் திரும்பவும் இங்கு பேசிட்டு இருக்க விரும்பல. ஆனா அவர் என்னை தெரிந்து கொண்டு தமக்கென்று வேறு பிரித்து அபிஷேகித்து கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் உபத்திரவங்களின் வழியாக என்னை நடத்த தொடங்கின போது என்னுடைய தொழில் எல்லாமே சர்வநாசமாயிற்று. உலகத்துக்குரிய அனைத்தும் என்னை எவரும் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு என்னிடத்தில் ஒரு தொழில் இருக்கிறது, ஒரு பட்டம் இருக்கிறது, எனக்கு இந்த தொழில் தெரியும், நான் இதை வைத்து எதையும் என்னால் பிழைத்துக் கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும் என்று எண்ணியிருந்த அந்த தொழில் சர்வநாசமாய் என்னை விட்டு அகற்றப்பட்டது. நடுத்தெருவில் நிற்கிற நிலைக்கு வந்தேன். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார், உறவினர்கள், உடன் இருந்தவர்கள், நண்பர்கள், ஏகப்பட்ட நண்பர்கள் உண்டு. 100-150 நண்பர்கள் இருப்பார்கள். அனைவரும் என்னை விட்டு விலகினார்கள். தனிமைப்படுத்தப்பட்டேன். குடும்ப சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் உள்ள சொத்தை எல்லாத்தையும் இருந்ததை எல்லாவற்றையுமே அவர்கள் 7 தலைமுறைகளுக்கு முன்பே ஆட்சி உரிமையை இன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னர்கள் என்றறியப்படுகிற தாசி பிள்ளைகளுக்கு தாரை வார்த்த அன்றே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 2011ஆம் ஆண்டிலே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் பாதாள கருவூல அறைகள் 7லே 6 அறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பிற்பாடு ஒரு அறை 5வது அறைக்குள்ளே ஒரு பாதாள அறை இருக்கிறது என்று நானே தெரிவித்திருந்தேன். அந்த அறையையும் கண்டுபிடித்தார்கள். மொத்தம் 6 அறைகளில் இருந்த பொக்கிஷங்களை எடுத்தார்கள். உங்களுக்கு கணக்கு தெரியும், நாம் புள்ளி விவரங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு அறை இருக்கிறது. எடுக்கப்பட்டதை விட இன்னும் அதிகம் அதிலே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அதிலே ஒரு கடுகளவு தங்கமோ வெள்ளியோ வைரமோ இல்லை. அங்கே இருப்பது வேத பிரமாணங்களின் சாரமாகிய ஆசாரியர்களிடத்தில் பரிசுத்த வேதாகமும் சூட்டி காட்டுகிற, இன்றைக்கு அந்த உண்மையை சொல்லுகிறேன் உங்களுக்கு. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 2011 பேட்டியிலே, எல்லா தொலைக்காட்சி சேனல்களிலே வந்தது, பத்திரிகைகளிலே வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதுகளிலே ஒரு டாக்குமெண்ட், ஒரு சாசன புத்தகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். என்ன சாசனம் என்பதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். யூதாவின் ராஜாக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆசாரியர்களிடத்தில் இருக்கிற பிரமாண புத்தகத்தின் நகலை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த பிரமாண புத்தகத்தை படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிரமாணங்களின்படி யூதாவின் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று ராஜாக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த பிரமாண புத்தகத்தின் நகல் ஆசாரியர்களிடத்தில் இருந்த அந்த புத்தகம் இந்த என்னுடைய மூதாதையர்கள் பாண்டியர்களிடத்திலே இருந்தது. அந்த புத்தகத்தின் நகல் பழனி முருகன் கோவிலிலே மலையின் உச்சியிலே
பாதுகாப்பாக மறைக்கப்பட்டிருந்தது. 9ஆம் நூற்றாண்டிலே சோமசுந்தர பாண்டியன், மணிமுடி மானாபரணன் சோமசுந்தர பாண்டியன் என்ற சிவபெருமான் என்று நம்பப்பட்ட அழைக்கப்பட்ட பாடல் பெற்ற அந்த சோமசுந்தர பாண்டியனால் அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த புத்தக சுருள் எடுக்கப்பட்டு பொதிகை மலை பாண்டியன் கோட்டையின் மறுபகுதியிலே குகைக்குள்ளே வைக்கப்பட்டது. அங்கே ஒரு நகல் இருக்கிறது. இன்னொரு நகல் கிபி 18ஆம் நூற்றாண்டிலே 1731ஆம் ஆண்டிலே தென்பாண்டி நாட்டையும் வேணாடு என்று சொல்லப்பட்ட பழைய சேர நாட்டையும் ஒன்றாக ஒரே சமஸ்தானமாக மாற்றி ஆளுகை செய்த வலிய மார்த்தாண்டவர்மா என்கிற அனுசன் திருநாள் வீர உதய மார்த்தாண்டவர்மா என்ற மன்னரால், அவனும் பாண்டியன், அவன் திருவிதாங்கூர் தேசத்தை சார்ந்த தாசி மக்கள் பிரிவை சார்ந்தவன் அல்ல, அவன் பாண்டிய மன்னன். அவனாலும் அவனுடைய உடன் பிறந்த சகோதரன் உதயணன் பெரிய உத்தம பாண்டியன் என்கிற அனந்த பத்மநாபனாலும் அவனுடைய சகோதரன் திருமணமாகாத பிரம்மச்சாரி ஸ்ரீ வல வரகுணராகம குலசேகர தேவ தீட்சிதர் என்கிற பாண்டியனாலும் அவன் அநேக யோகங்களை புரிந்தவன். 1792ஆம் ஆண்டு வரையும் பாண்டிய மன்னர் பாண்டிய படைக்கு அதிபதியாக இருந்தவன். அந்த குலசேகர தேவ தீட்சிதராலும் ஸ்ரீ அனந்த பத்மநாபன் என்கிற கந்தன் உதயணன் பெரிய உத்தம பாண்டியனாலும் அவனுடைய 3வது சகோதரன் வீர உதய மார்த்தாண்டவர்மாவாலும் இந்த சாசனங்கள் அடங்கிய அந்த புத்தகம் எங்கே வைக்கப்பட்டது? திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலின் பாதாள அறைகளில் ஒன்றாகிய என்னுடைய பார்வையில் எனக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிற தகவலின்படி 7வது அறை, இப்பொழுது பி அறை, 6வது அறை என்று சொல்லப்படுகிற அந்த அறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறையிலிருந்து அந்த சாசன புத்தகம் எடுக்கப்படுகிற நாளிலே இந்த உலகத்தின் அக்கிரமத்திற்கு முடிவு வரும். பூமி குலுங்கும். தேவன் என்று வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் குலுக்குகிறாரோ அன்று தீர்மானிக்கப்பட்டு முன்னுரைக்கப்பட்டிருக்கிற அந்த நபர் அவன் யூதனாக இருக்க வேண்டும், யூத ஆசாரிய குலத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். இங்கே இந்திய மண்ணிலே அவன் பாண்டியனாக இருக்க வேண்டும். அந்த நபர் இருபிறப்பாளனாக இருக்க வேண்டும். எடுக்கிற நபர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிராமணர்கள் சொல்லுவார்கள் அந்தணர்கள் இருபிறப்பாளர்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய பொருள் தெரியுமோ தெரியாதோ? நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய சிருங்கேரி மடம், மைசூர் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற சிருங்கேரி மடத்து சிவாச்சாரியார் 1792ஆம் ஆண்டிலே ஒரு அதிகார பிரகடன கட்டளையை வெளியிட்டிருக்கிறார். பாண்டியர் குலமாயும் அந்த சாசனத்தை அப்படியே அவர் என்ன வார்த்தைகளிலே வெளியிட்டிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளையே உங்களுக்கு கூறியறிவிக்கிறேன். பாண்டியர் குலமாயும் சிவகோத்திர சம்பன்னாளாயும் பாண்டிய தேசத்தில் பிறந்தவர்களாயும் சத்ரிய வம்சாவளியினராயும் இருக்கின்ற நாடார் குலம் சமஸ்தான குலகுருவாய் நமுகம் செய்து கிபி 1789 வெளியிட்ட செப்பு பட்டய பிரகடனம். வெளியிட்டவர் சிருங்கேரி மடத்து சிவாச்சாரியார். அவரால் சுட்டிக்காட்டப்படுகின்ற, அவனும் பிராமணன் தானே, அந்த பிராமணன் சொல்லுகிறான், இந்திய தேசத்தில் இருக்கிற 18 வகையான பிராமணர்களில் அனைத்து பிராமணர்களுக்கும் குலகுரு, பிரதான குரு, சீஃப் பிரீஸ்ட் யாராம்? யூதன், யூத வேதியன், ஆசாரியன், பிரதான ஆசாரியனாகி ஆரோனுடைய வழித்தோன்றல். அவன் பாண்டியனாக இருக்க வேண்டும்.
சத்திரியனாக இருக்க வேண்டும், நாடார் குலத்தவனாக இருக்க வேண்டும். 2500 ஆண்டுகள் இந்த தேசத்தை, இந்தியாவின் வட காசி வடமதுரையையும் தமிழகத்தின் தென்காசி தென்மதுரையையும் 2700 ஆண்டுகள் ஆட்சி செய்தவனுடைய பரம்பரையை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் எப்படி வருவானாம்? இருபிறப்பாளனாக வருவான். ஒரு பிறப்பு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன். மனிதனாக ஒன்று மனிதனாக நிற்பான், இன்னொன்று தேவனுக்கு முன்பாக அவன் தூதனாக நிற்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஒரு ஆஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும், பட்சி தேவதூதன் பறக்கிற பறவையாக வர வேண்டும். ஒரு ஆஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும், அதாவது சூரிய உதய திசையில் இருந்து வர வேண்டும். சூரியன் உதிக்கிற இடத்தில் இருந்து, அப்படின்னா சூரியனில் இருந்து வர வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிக்கலாம், சூரியனின் மேல் ஒரு தூதன் நிற்க கண்டேன். அவன் தேவனை போல் இருப்பான், தேவன் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெருமைக்காக சொல்லுகிறேன் என்ற வேத ரகசியம் இது. வேதாகமத்தில் இல்லாத ஒன்றையும் நான் இங்கே சொல்லவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வான வில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும், அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தன. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து நின்றான். சிங்கம் கர்ச்சிக்கிறது போல கர்ச்சித்தான். அவன்தான். இதே நபரை தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தானியேல் தீர்க்க தரிசின்னு சொல்கிறான். ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்ற ஒரு புருஷன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா சொல்லுகிறான், ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து உங்களுக்கு விளக்கத்தை சொல்லுகிறேன். யோவானும் சொல்லுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய ஒரு தூதன் சூரியோதய திசையிலிருந்து, சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏறுகிற கண்டேன். எல்லாம் வருத்தம் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெவ்வேறு இடங்களிலே அவனை குறித்து, அவனுடைய தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏசாயா சொல்லுகிறார், ஒரு அஞ்சுகிற ஒரு பட்சி. ஒரு அஞ்சுகிற பட்சின்னா ரவனஸ் பேர்டு. சகலமானவர், மிருகங்கள் வரையிலும் பறவைகள் வரையிலும் பயப்படுகிற ஒரு ஜீவன், காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தை பிடிக்கத்தக்கவன் அவனே. அவனுக்கு மட்டுமே அந்த வலு சர்ப்பம் பயந்து ஓடும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உராஞ்சுகிற பட்சி. தேவன் தம்முடைய தூதர்களை பட்சிகளாய் மாற்றுகிறவர். பறக்கிற பட்சிகள், பறவைகளாய். ஏனெனில் அவர்களுக்கு அவ்வாறு செட்டைகள் இருக்கிறது. பறந்து வருவார்கள் பறவைகளைப் போல. அவன் உராஞ்சுகிற பட்சியாக வருவான். எதற்காக? நான் ஏற்கனவே 2010 அதுவரையிலும் அரச குடும்பத்திற்கும் அந்த ரகசியம் தெரியாது, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும் தெரியாது. 2011ஆம் ஆண்டிலே ஜூலை மாதம் என்று, ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன், மீடியாவிலிருந்து என்னிடத்திலே பேட்டிக்கு வந்திருந்தார்கள். அரச குடும்பத்திற்கு தெரியாத இவ்வளவு பொக்கிஷங்கள் கோவில் பாதாள அறையிலே இருப்பதாக நீங்கள் எப்படி 2004ஆம் ஆண்டிலேயே புத்தகத்தில் எழுதி வெளியிட்டீர்கள் என்று. அன்று என்னை பைத்தியக்காரன் என்றார்கள். சுமார் 3.5 லட்சம் கோடி கிலோ தங்கம் இருக்கிறது என்று. இன்றைய சொத்து மதிப்பு, அதனுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 300 லட்சம் கோடி. அன்றைய கிலோ கணக்கு 3.5 லட்சம் கிலோ தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் வெளியிட்டேன். அதுல அந்த புத்தகத்தில் அச்சுப்பிழை திருத்தினவர் அந்த வார்த்தைகளை திருத்தி விட்டார் என்று நினைக்கிறேன். 3.5 லட்சம் பவுண்ட் என்று எழுதப்பட்டது 50,000 பவுண்ட் என்று மாற்றி 3ஐ எடுத்து விட்டார். நான் என்ன பண்ண முடியும்?
ஆனால் 2011 அது உறுதி செய்யப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது அனைத்தும் பாண்டிய மன்னர்களால் சேகரிக்கப்பட்டவைகளே. 27 நூற்றாண்டுகளாக அவர்கள் எங்கெல்லாம் எந்தெந்த நாடுகளை அடித்து கொள்ளையடித்து ஜெயித்து நாட்டை ராஜ்யபாரங்களை ஆங்காங்கே நிறுவி மற்ற தேசத்தை விரிவுபடுத்துகின்ற போது எந்த எதிர்நாட்டு மன்னர்களை அழித்தார்களோ, அவர்களை கொள்ளையடித்தார்களோ, அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் தங்கம் வெள்ளி கஜானாக்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். அவைகள் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது 2011ஆம் ஆண்டு அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினால் அது திறக்கப்பட்டது. அந்த சொத்துக்கள் அனைத்தும் கணக்கெடுப்பட்டது. அப்பொழுது தான் பத்திரிகையாளர்களும் பேட்டியாளர்களும் அநேகர் வந்திருந்தார்கள். ஆனால் 2-3 தொலைக்காட்சி நிறுவனங்கள் தான் என்னுடைய செய்தியை பேட்டியை வெளியிட்டது. ஏன்னா அவர் பைத்தியக்கார பாய் சொல்றத நம்ம நம்பணுமா அப்படின்னு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் சொன்னது தான் நடந்தது. அந்த அறையிலே 6வது அறை ஏன் திறக்க முடியவில்லை என்றார்கள். அதற்குள்ள தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, எடுத்ததை விட கூடுதல் இருக்கு. மார்த்தாண்டவர்மா மன்னர் தங்க படுத்து உறங்கின தங்க கட்டில் இருக்கு, அவருடைய தங்க சிலை இருக்கு, வைர கண் இருக்கு, கடல் பொங்கி வந்து அழிந்துவிடும் உலகம் அப்படின்னு எல்லாம் கதை கட்டிட்டு இருக்காங்க. என்னிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய கருத்து என்ன? இந்த செய்திகளை எழுதினவர் அந்த ஆலயம் எப்பொழுது கட்டப்பட்டது, எப்பொழுது எதை செய்யப்பட்டது என்பதை புள்ளி விவரமாக தெளிவாக வெளிப்படுத்தியவன் நான். அங்கு இருக்க ரெக்கார்ட்ஸ் படி நான் சொன்ன செய்திகள் அனைத்தும் உண்மை. அதனாலே அவர்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே இருப்பது ஒரு சாசனம் மட்டுமே, அந்த அறைக்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. இருந்த சொத்துக்கள் அனைத்தும் மற்ற அறைகளிலே எடுக்கப்பட்டது. 7வது அறை 5வது அறைக்குள்ளே ஒரு பாதாள அறை இருக்குது. அதுக்குள்ள 1.5 லட்சம் கிலோ இருக்கு தங்கம். தேடி பாருங்கள். தேடி பார்த்தார்கள், எடுத்தார்கள். 1.5 லட்சத்திற்கும் அதிகமான 1,55,000 கிலோ தங்க நகைகள், தங்க ஆடைகள், தங்க வஸ்திரங்கள், தங்கள் சிலைகள், வைர வைடூரியங்கள். இன்றும் இந்த உலகம் என்னை பொய்யன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இல்லை, இன்றைய அரச குடும்பம் அவர்கள்தான் 3000 ஆண்டுகளாக ஆட்சி செய்கிற சேர மன்னர்கள் குடும்பத்தார் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அவர்கள் தாசி மக்கள் பிரிவு. யார்? கிபியோனியர்களை சார்ந்தவர்கள். தெளிவாக சொல்லுகிறேன். கானான் தேசத்திலிருந்து யோசுவாவையும் யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் ஏமாற்றின கிபியோனியர்களின் கூட்டம் இங்கே கடைசி நாட்களிலே 7 தலைமுறை ஆட்சி அவங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. 1759ஆம் ஆண்டிலே. அப்பொழுது எல்லாம் அவர்களுடைய சொந்தம் என்று சொல்லிக் கொண்டார்கள். எனக்கு அவங்க என்னுடைய மூதாதையர்கள் எங்களுக்கென்று எதையும் வைத்து விட்டு போகவில்லை, எல்லாவற்றையும் அங்கே சேகரித்தார்கள். இன்று எவனோ ஒருத்தன் புறம்போக்கு தேவரடியார் கூட்டத்தார், தேவதாசிகள் பரம்பரையை சார்ந்தவர்கள், கோவில்களிலே கோவில் பணிமக்களாக பணி செய்தவர்கள், கோவில் அடிமைகளாக இன்று மன்னர்களாக என்னுடைய மூதாதையர்களாய் மாற்றப்பட்டார்கள். அதனால தான் அனந்த பத்மநாபனே அவர்கள் உன்னதமான தேவன் என்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவன் தேவன் அல்ல, அவன் மனிதன். ஆனால் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற சர்வபலமுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தூதன். 6 சங்கார தூதர்கள் இணைந்த ஒரு நபர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அவனுக்கு பேர் என்ன? கந்தன் உதயணன் பெரிய உத்தம பாண்டியன். 6 அருமை நட்சத்திரங்கள், 6 பேர் சேர்ந்த ஒரு நபர், சங்கார தூதர்களுக்கு தலைவன். அவன் கட்டவிழ்க்கப்படுகின்ற போது அவன் அந்த இடத்திலிருந்து எழும்பி, அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த ஒரு காரியத்திலே நாங்கள் அவர்களுடைய குற்றம் என்னுடைய குற்றம் ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அனந்த பத்மநாபன் தான் அந்த அறைக்குள்ள செல்ல முடியும், வேற யாரும் போக முடியாது. ஆம், நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். அனந்த பத்மநாபனுடைய இரத்த சம்பந்தமான வாரிசான ஒருவன் தான் அந்த அறைக்குள்ளே செல்ல முடியும். ஆனால் அவன் செல்ல வேண்டும் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? இருபிறப்பாளனாக இருக்க வேண்டும், சுத்தமான பிராமணனாக.
ஆசாரியனாக இருக்க வேண்டும். எந்த ஆசாரியன்? 18 வகை ஜாதிகளிலே உள்ள ஆசாரிய, பிராமணர்கள் அல்ல, யூத வேதியர் குலத்து ஆசாரியனாக இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த சிருங்கேரி மடத்து சிவாச்சாரியார் எழுதுகிறார். சிவகோத்திர சம்பன்னாளாயும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவபெருமான் வேறு யாரும் இல்லை, தேவன் அல்ல, அவன் தேவனுக்கு ஒப்பானவன், ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அவன். அவன் தான் சிவகோத்திரத்தவன், அதான் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். அவன் என்று இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறபடி ஒரு அஞ்சுகிற பட்சியாக சக மனிதனாக நின்று கொண்டிருப்பான். திடீரென்று ஒரு பறவையை போல பறந்து செல்வான். யாராலும் பிடிக்க முடியாது, காண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஒளிக்கீற்று போல பறந்து சென்று அந்த அறைக்குள்ளே சென்று அந்த சாசனங்களை எடுப்பான். எடுத்துவிட்டு அவனுக்கும் அங்கே இருக்கிற எந்த பொருளையும் தொடுவதற்கான அதிகாரம் கிடையாது. அது கத்தோலிக்க வேதாகமம் மக்கபேயர் 2ஆம் ஆகமம் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது. அங்கே இருக்கிற திரளான தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரிய முதலான பொன் வெள்ளி விக்கிரகங்களை கண்டு, அவைகளின் ஆடை ஆபரணங்களை கண்டு புத்தி பேதலித்து மனம் திகைத்து நிற்காதே, தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்துவிடு, வெளியே வந்துவிடு என்று. என்றைக்கு? எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ஆகாய 2ஆம் அதிகாரம், ஏசாயா 13ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள் என்றைக்கு செயலாக்கத்திற்கு வருகிறதோ, என்றைக்கு செயலாக்கத்திற்கு வருகிறதோ, வானமும் பூமியும் சமுத்திரமும் ஒன்று சேர குலுக்கப்படுகிறதோ, அன்று தேவன் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதன், அவன் மனிதருக்கு முன்பாக மனிதராக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக தூதனாக இருக்க வேண்டும். அதான் மறுபடி பிறந்த இருபிறப்பு. தேவனை கிறிஸ்துவை போல மாறி இருக்க வேண்டும். கிறிஸ்துவ அல்ல, கிறிஸ்துவை போல மாறி இருக்க வேண்டும். அது நாங்க மறுபடி பிறப்பு. அப்படி மறுபடி பிறந்த தேவதூதனாக, ஒளியை தரித்து கொண்டவனாக, ஒளியை போல, ஒரு மின்னலை போல புறப்பட்டு தேவன் பூமியை, வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை குலுக்குகின்ற போது, பூமி ஒரு குடிசையை போல கவிழ்க்கப்படும் நேரம் வரும்போது, அவன் அதை தடுப்பதற்காக அந்த கோவிலின் பாதாள அறையிலே இறங்கி, அங்கே வலு சர்ப்பம் காவலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன? பழைய காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம். அந்த சர்ப்பம் இவனை காணுகின்ற போது ஓடும், தலை தெறிக்க ஓடும். ஏனெனில் அது பிடிக்கப்படுகிற நாள் வரவில்லை. அது பிடிக்கப்பட வேண்டிய நாள் அல்ல. அந்த காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தை தான் அந்த பாதாள அறையிலே காவலுக்கு வைத்திருக்கிறார்கள். அதான் நாகமுத்திரை போட்டு, காலக்கெடு, விதிக்கப்பட்ட காலத்தை கெடு போட்டு, குறிக்கப்பட்ட காலம் வரையிலும் அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று சாத்தானையே, திருடனையே, கொள்ளைக்காரனையே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குட்படுத்தும்படியாக துடிக்கிறவனையே, நாயே நீயே காவல் செய்ய வேண்டும் என்று அவனை அங்கே காவலுக்கு வைத்திருக்கிறார்கள். காவலுக்கு வச்சவன் இறங்கி வருவான். அவனை காணுகின்ற போது அது விலகும். அந்த அறை திறக்கப்படும். உள்ளே சென்று திறக்கிறவன் கர்த்தருடைய தூதன், சங்கார தூதர்களுக்கு தலைவன். அந்த அதான் பிரதான தூதனாகிய மீகாவேல். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே இதுவரை யாதொரு ஜாதியும் தோன்றியிராத மகா ஆபத்து காலம் வரும். அதான் வானமும் பூமியும் சமுத்திரமும் கொலுக்கப்படும், பூமி தலைகளாக கவிழ்க்கப்படும். அந்த நாளிலே அந்த அழிவை தடுப்பதற்காக பிரதான தூதனாகிய மீகாவேல், உங்கள் அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அவன் தாங்க வருவான், போய் அதை எடுப்பான். உயர்ந்த மலையில் மேல் அதை குறித்த ஒரு கல்வெட்டு
நான் என்னுடைய புத்தகங்களிலே வெளியிட்டிருக்கிறேன். என்னுடைய 2 வரலாற்று புத்தகங்களிலே அந்த கல்வெட்டுக்களை எடுத்து எழுதியிருக்கிறேன். அதனால் தான் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். எல்லாம் வேத வசன ஆதாரங்களோடு இருக்கிறது. அவன் அந்த சாசனத்தை எடுத்து உயர்ந்த மலையின் மேல் போய் நிற்க வேண்டும். எந்த மலையை தேவன் அடிக்கப் போகிறாரோ அந்த மலையின் உச்சியிலே அவன் நிற்பான். அந்த மலையின் அடிவாரத்திலே தான் அந்த கோவிலின் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த அறையும் அந்த மலையின் அடிவாரத்திலே தான் இருக்கிறது. தேவன் எந்த மலையை அடிக்க தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பூமியின் தூணாதார மலை. அந்த மலையினுடைய ஒரு பகுதியிலே, ஒரு பக்கத்தின் ஒரு பகுதியிலே அந்த கோவிலுக்கான அஸ்திவார தூண் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தூணின் அருகிலே அந்த அறை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறைக்குள்ளே தேவனுடைய பிரமாண புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகம் எடுக்கப்படுகிற போது அந்த தேவனுடைய பிரமாண புஸ்தகத்தின் நகலை எடுத்துக்கொண்டு அவன் உயர்ந்த மலையின் மேல் ஏறி நிற்க வேண்டும். வானமும் பூமியும் குலுக்கப்படுகிறது, சமுத்திரமும் குலுக்கப்படுகிறது நிற்கும். அவன் அதை எடுக்கவோ, அவன் உயர்ந்த மலையின் மேல் ஏறி திறப்பின் வாசலிலே நிற்கவோ இல்லை என்றால் இந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் அழிக்கப்படும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதான் இங்கு சொல்லப்படுகிற ஒரு அஞ்சுகிற ஒரு பட்சியை, ஏசாயா 46:11, ஒரு அஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும், பட்சின்னா யாருன்னு சொல்லிட்டேன், தூதன், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். எருசலேமுக்கு இது தூரதேசம், தூர கிழக்கு நாடு. புரியுதா உங்களுக்கு? வேத வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுகிற மத்திய இடம் தேவனுடைய பாதப்படியாகிய எருசலேம். எருசலேமுக்கு, மத்திய கிழக்காசியாவில் இருக்கிற எருசலேமுக்கு தூர கிழக்கு நாடு இந்தியா. தூர கிழக்கு நாட்டின் இந்தியாவினுடைய தென்கோடி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தூர தேசத்திலிருந்து மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவனாயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்கிறார். தேவன் சொன்னதை மாற்றுகிறவர் அல்ல. அந்த நாள் வரையிலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரமாண புஸ்தகம் தேவனுடைய பிரமாண புஸ்தகத்தின் நகல். தேவன் யூதாவின் ராஜாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஆசாரியர்களிடத்தில் இருக்கிற பிரமாண புஸ்தகத்தின் நகலை எடுத்து அதை தினந்தோறும் படித்து, நீ என் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் யூதர்கள் என்ன செய்யவில்லை? தேவனுடைய பிரமாண கட்டளைகளை, புத்தகத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள், தூர வீசி விட்டார்கள் எருசலேம் தேவாலயத்தில். அதைத்தான் யோசியா கண்டெடுத்தான். இதே யோயாக்கீம் அரசன், நாம் இன்று சிந்தனை செய்கிறோமே, யோயாக்கீம் அரசன், இந்த யோயாக்கீமினுடைய தகப்பன் யோசியா தேவாலயத்தில் இருந்து புத்தக சுருளை கண்டெடுத்தான். அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்தான். கர்த்தருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பஸ்கா பண்டிகை பலியை செலுத்தினான். அருமையானவர்களே, அந்த யோசியாவின் மகன் தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய சிந்தனைக்குரிய பகுதியிலே நீங்கள் அதைத்தான் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இந்த வேத வசனங்கள் வாக்கு மாறாதவைகள். எந்த அக்னியும், எந்த உலகத்தின் நெருப்பும், எந்த சமுத்திரமும், எந்த காற்றும், எந்த இடிமின்னலும் தேவனுடைய கட்டளைகளை அழித்து விட முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோவிலின் பாதாள அறையை திறப்பதற்கு 3 முறை கேப்சியூல் பாம் வைத்து தகர்க்க பார்த்தார்கள், திறக்கவில்லை. அவர்கள் எதையெல்லாமோ மாதக்கணக்கிலே இன்றும் இப்பொழுதும் யாகங்களும் ஹோமங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வலு சர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு. சாத்தான் வலு சர்ப்பம் கர்த்தருடைய கட்டளையை மீறி எதுவும் செய்ய முடியாது, கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அது யார் அவனுக்கு கட்டளை கொடுத்தானோ, கட்டளை கொடுத்தவன் யார் அந்த வலு சர்ப்பத்தை காவலுக்கு வைத்தானோ, அவன் செல்லும் போது அவன் விலகி கொடுக்கும். தன் எஜமானன் யார் என்று சாத்தானுக்கு தெரியும், வலு சர்ப்பத்துக்கு தெரியும். வலு சர்ப்பத்துக்கு யாரை தெரியும்? தேவனை தெரியும்.
பிரதான தூதனை தன்னை பிடித்து கட்டுகிற தூதன் யார் என்றும் தெரியும். அவனுக்கு மட்டும்தான் அது பயப்படும், வேற யாருக்கும் பயப்படாது. நீ உனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தரும். நீ போய் அதுக்கு பூஜை எல்லாம் போட்டு வழிபட்டன்னா இங்க அல்லேலியா ஸ்தோத்திரம்னு நீ ஆண்டவரை அல்ல தேவனை அல்ல அழைக்கிறாய், வலு சர்ப்பத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாய். அது உன்னை ஆசீர்வதிக்கும். என்னை பொறுத்தவரை அது ஒரு நாய், காவலாளி, காவல் காக்க வேண்டியவன், வாசல் காவலாளி. அவன் தேவன் அல்ல. அதனால தான் தைரியமா சொல்றேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே அது சம்பவிக்கும். அதனால எனக்கிட்ட எதுவுமே கிடையாது. நான் கோடீஸ்வரனும் இல்லை, பிச்சைக்காரனும் இல்லை. பிச்சை எடுக்க மாட்டேன். பிச்சை என்றால் எதை எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை எனக்கு வருமா என்னன்னு தெரியாது. காணிக்கை என்கிற பிச்சையை எடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு காணிக்கை என்று பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பயல்ல நான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வரை எவனிடத்திலும் 5 காசு பிச்சையாக காணிக்கையாக வாங்கியதில்லை. ஆனால் சில நண்பர்கள், சில ஊழியக்காரர்கள், இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிற சில நண்பர்கள், நான் சுகவீனமாக ஹாஸ்பிட்டல்கள் மருத்துவமனைகளில் இருக்கின்ற போது எனக்கு சிலர் அவர்களுடைய நண்பர்கள் மூலமாய் 1000-2000 ரூபாய் எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள். என்னுடைய நிலை உணர்ந்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை செய்வதற்கு சென்னையில் இருந்து சில நண்பர்கள் இந்த மொபைல் போனையும் அதற்குரிய உபகரணங்களையும் கொண்டு வந்து தந்தார்கள். ஊழியத்திற்காக வாங்கி கொண்டேன், மறுத்தேன், வாங்கி கொண்டேன். காணிக்கை என்கிற பிச்சை வாங்குகிற நான் அல்ல. அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது எனக்கல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நான் பிச்சைக்காரன் இல்லைன்னு சொன்னது, காணிக்கை என்கிற கர்த்தருக்கு காணிக்கை என்கிற காணிக்கை வாங்கி பிச்சை எடுக்கிற நாய் அல்ல நான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை இலவசமாய் கற்றுக்கொண்டேன், இலவசமாய் கொடுக்கிறேன், இலவசமாய் பெற்றுக்கொண்டேன். அவரிடத்தில் இலவசமாய் பிரசங்கிக்கிறேன். விருப்பமுள்ளவங்க கேட்டா போதும். இதில் ஒன்று எனக்கு ஒரு பெருமையும் கிடையாது. ஏன்னா நான் பட்ட அவமானங்கள், பட்ட வேதனைகள், நரக வேதனை ஒவ்வொரு நொடி பொழுதும். பவுல் சொல்லுவானே, நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் மரணத்தை எங்கள் தோளின் மேல் சுமந்து திரிகிறோம். ஆம், அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னுடைய எந்த ஊழியக்காரனுக்கு அப்போஸ்தலனுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் மனதால் செத்து கொண்டிருக்கிறேன். மரணத்தை எப்பொழுதும் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவன் தான் ஐயா ஊழியக்காரன். கர்த்தருக்கு உல்லாசமா சுகபகமா வாழ்றவன் இல்ல. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் இப்பொழுதும் செத்து கொண்டே இருக்கிறவன். உலகத்திற்கு, பாவத்திற்கு, சரீரத்திற்கு செத்து கொண்டே இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். உலகத்துல சுகபகமா வாழலாம் என்று விரும்பி கிறிஸ்தவ மதம் தழுவினவன் எல்லாம் கிறிஸ்தவன் அல்ல. கர்த்தருக்கு காணிக்கை வாங்கி கோடி, பல 1000 கோடி சம்பாதிக்கலாம் என்று வந்தவன் எல்லாம் ஊழியக்காரன் இல்லை. தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுக்கிறவன் கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்து தன்னை எனக்காக தந்தார். நான் என்னை கிறிஸ்துவுக்காக கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் ஊழியன். உன் பொண்டாட்டி பிள்ளைய வளர்க்கறதுக்கு காணிக்க, கர்த்தருக்கு காணிக்க வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு போட நினைக்கிறாய் பாரு, ஊதாரியாய், பிச்சைக்காரன். நீ கோடீஸ்வரனாக வாழ்வதற்கு, உலக பிரசித்தி பெற்றவனாக மாறுவதற்கு கர்த்தரை விற்று பிழைக்கிறாயே. கர்த்தருடைய வார்த்தைகளை விற்று, காணிக்கைக்கு விற்று பிழைக்கிறாயே, நன்கொடைக்கு. மாட மாளிகைகளை கூட, கோபுரங்களை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறாயே. நீ பிச்சைக்காரன் என்றால் தேவனுடைய பார்வையிலே பிச்சைக்காரன், நிர்வாணி என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ கர்த்தருக்காக என்ன செய்தாய்? கர்த்தரின் பெயரால் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் பிச்சைக்காரர்களும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெருவிலே பிச்சை எடுக்கிறவர்கள், கோவில் வாசலிலே பிச்சை எடுக்கிறவர்களும் பல 100 கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அவன் வேஷம் மாறி கந்தல் ஆடைகளை உடுத்திக் கொண்டு
உயர் ரக காரிலே சென்று வெளியூரிலே சென்று பிச்சை எடுக்கிறான். சில மணி நேரங்கள் கோவில் வாசலிலே பிச்சை எடுக்கிறான் உண்டியல் வைத்து. ஆனால் அந்த நேரம் போக அவன் வெளியேறி வந்து தன் ஆடைகளை கோட்டு டை சூட்டு எல்லாம் போட்டு கூலிங் கிளாஸ் வச்சு ஹை கிளாஸ் ஷூ எல்லாம் போட்டு உயர் ரக காரிலே பவனி வருகிறான். அவனுக்கு சென்னையிலே, மதுரையிலே, பாம்பேயிலே, மும்பையிலே, டெல்லியிலே பல அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கிறது பிச்சைக்காரனுக்கு. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கு, உலகம் பூரா இருக்கு. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் உங்களை அழைத்துக் கொள்ளுகிற ஓநாய்களின் கூட்டமே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஜனங்களிடத்திலே பிச்சை எடுக்கிறீர்கள். காணிக்கை கர்த்தர் சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடு. நீ பெறவே இல்லையே, கர்த்தரனுக்கு எதையும் இலவசமா தரலையே. நீ கர்த்தருடைய பெற்றால் தானே கொடுப்பாய். அதன் அனுபவத்தை நீ பெற்றிருந்தால் தானே அனுபவித்திருப்பாய். அப்ப இலவசமா கொடுக்கணும்னு தோணும். எங்கே அன்றைய யூதர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை 40 80 நாள் தேவனுடைய சமூகத்திலே பட்சிக்கிற அக்னி நடுவிலே இருந்து பெற்றுக்கொண்டு வந்தான் மோசே. அந்த பிரமாணத்தை, அவைகளை குறித்த காரியங்களை தேவன் எரேமியாவின் மூலமாய் கற்பித்தார். அவன் அந்த புத்தக சுருளை சூரி கத்தியினாலே அறுத்து நெருப்பிலே எறிந்தான். புரியுதா உங்களுக்கு? ஏன் இதை சொல்ல வந்த தெரியுமா? என்னுடைய நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே, என்னுடைய 37வது வயது என்று நினைக்கிறேன். அப்பொழுது தொழில் போயிற்று, எல்லாம் போயிற்று, கைவிட்டு போயிற்று. ஊரார் உலகத்தார் என்னை கொல்ல பார்க்கிறார்கள். என் உடன் பிறந்த சகோதரர்களை அவர்களுக்கு கை கொடுக்கிறார்கள். அந்த நிலை இன்றைக்கும் என்னுடைய தந்தையினுடைய சகோதரனும் அவருடைய மக்களும் அவரை சார்ந்தவர்களும் என்னை கொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் தான் இந்த வம்சத்தினுடைய வாரிசுகள் என்று நிரூபிப்பதற்காக, வேற ஒண்ணுக்கு இல்லை. நான் என்னுடைய ஒரு முறை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், என்னுடைய வீட்டிலே ஒரு ஓலைக்குடியில் தான் இருந்ததென்று. அந்த ஓலைக்குடி செயலை நானும் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் இருக்கிற போது 7 வேதாகமங்கள் வைத்திருந்தேன். சிலோன் வேதாகமம் 1, இந்திய வேதாகமம், தமிழ் வேதாகமம் 4, அப்ப எத்தனை ஆச்சு? 5. ஒரு ஆங்கில வேதாகமம், நியூ வர்ஷன் இங்கிலீஷ், ஒரு ஆங்கில வேதாகமம், ஒரு NIV பைபிள் ஆங்கில வேதாகமம், 7 வேதாகமங்கள் வைத்திருந்தேன். 7 வேதாகமங்களையும் ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சு நெருப்புல போட்டு எரித்தேன். அப்படிப்பட்டவன் ஐயா. அவ்வளவு கோபம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கண்ணீர் அழுது கொண்டே 7 வேதாகமங்களை நெருப்பிலே கொளுத்தி சாம்பலாக்கியவன் நான். இன்றைக்கு அதே வேதத்தை விற்பனை செய்கிற ஒரு புத்தக கடையை வைத்துக் கொண்டு அந்த புத்தக கடையில் இருந்து உங்களை தேவனுடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தைகள் யாராலும் எவனாலும் நெருப்பிலே போட்டு அழிக்க முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொன்னேன். நீ தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால், நீ கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், சுகபகமாக ஊழியம் செய்யலாம் என்றாதே. ஒவ்வொரு நொடி பொழுதும் மரணத்தை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நேற்று முன்தினம் ஒரு உயர் அதிகாரி அவர்கள் என்னிடத்தில் சொல்லவில்லை. நான் அவர்களுடைய பெயரை கேட்டவுடனேயே புரிந்து கொண்டேன். பெயரெல்லாம் இங்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிற ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி, கலெக்டர் எல்லாம் ரொம்ப மேலானவங்க. என்னிடத்தில் 4 புத்தகங்களை வாங்கினார். என்னுடைய செய்திகளை கேட்டேன் என்றார். எந்த செய்தியை கேட்டிருப்பார் என்று நான் கேட்கவில்லை. நான் கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நான் கொடுத்த செய்தியை அவர் கேட்டிருப்பார். ஏசாயா
24ஆம் அதிகாரத்தின் இருந்து கொடுத்த அந்த செய்தியை கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொன்னார், உங்களுடைய வீடியோ செய்தியை கேட்டேன், வெரி போல்ட். நான் இது போன்ற செய்திகளை கேட்டதில்லை. வேதாகமத்தில் இவ்வளவு சத்தியங்களா, மறைபொருட்களா என்று சொல்லி கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஒரே ஒரு வார்த்தை, இது கம்யூனல் ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி மேலிடுகிற சில காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா, எச்சரிக்கையா இருங்க. தவறாக எதுவும் பேசியிருக்கிறேனா என்று கேட்டேன். இல்லை, ஆனால் மதவெறியர்களுக்கும் ஜாதி வெறியர்களுக்கும் அவர்களை கொலை வரியை தூண்டக்கூடிய செய்தி. அதனால எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாங்க. உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இதுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லை. தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக சாகவும் தயார். ஆனால் தேவன் என்னை சத்துருக்களின் கையிலே சும்மா ஒப்பு கொடுத்து விட மாட்டார். அவர் என்னை 28 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று நான் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை ஆணித்தரமாக அதிகாரத்தோடு பேசுகிறேன் என்றால் அதுதான். யாருக்கும் தலை வணங்குகிறவன் அல்ல, கர்த்தரை தவிர வேறு எவருக்கும், கர்த்தருடைய வார்த்தைகளை தவிர வேற எதற்கும் நடுங்குகிறவனும் அல்ல. என் வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் நீங்க தட்டி தந்தாலும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னை அதற்காகத்தான் சோதிக்கிறார். இவ்வளவு 3.5 லட்சம் கிலோ தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள் சேர்த்து வைத்தவர்கள் அதற்காகத்தான் அங்கே மறைத்து வைத்தார்கள். ஏனெனில் இதன் மேல் ஆசைப்பட்டு அந்த சந்ததி கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் நிற்காதபடிக்கு அழிந்து போகக்கூடாது. உலகத்தை வெறுப்பதற்கு காரணமே அதுதான். கர்த்தர், நீ உலகத்திற்கு ஊழியம் செய்ய போகிறாயா, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறாயா என்று உன்னை சோதிக்கிறார் என்றால் அதற்காகத்தான். உலகத்தின் ஒரு நயா பைசாவோடு நீ கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே செல்ல முடியாது. உலகம் வேணும்னா உலகத்தை வச்சுக்கோ, கர்த்தர் வேண்டும் என்றால் கர்த்தரை வைத்துக்கோ. அவர் என்னிடத்தில் கேட்ட கேள்வி அதுதான். கிறிஸ்து உலகம் வேண்டுமா, கிறிஸ்து வேண்டுமா? என்னிடத்தில் கேட்ட பெயரை சொல்லி அழைத்து, அவர் ஒரு முறை அழைத்தார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். சாட்சியாக என்னுடைய புத்தகங்களில் எழுதியிருக்கிறேன், என்னுடைய சாட்சியிலே செய்தியிலே சொல்லி இருக்கிறேன். ஜான்ஸ் என்று ஒரு தரம் அழைத்தார். என்னுடைய பெயர் ஜான்சன். என்னுடைய தகப்பனார் எனக்கு வைத்த பெயர் ஜான்சன். கர்த்தர் என்னை அழைத்த பெயர் ஜான்ஸ். உனக்கு எது வேண்டும் என்றார். அடுத்த கேள்வி 8வது நாள் கேட்கிறது. பெயர் சொல்லி அழைத்தது ஒரு நாள், 8 நாட்கள் கழித்து அதே நேரத்தில் எனக்கு அடுத்த வார்த்தை கேட்கிறது, உனக்கு எது வேண்டும்? உலகம் வேண்டுமா, கிறிஸ்து வேண்டுமா? நான் உலகத்தை கேட்டிருந்தால் இந்த தேசத்தின், தென் தமிழகத்தின், சேர சோழ பாண்டிய நாடுகளின் ஆட்சி உரிமை எனக்கு கிடைத்திருக்கும். அந்த சொத்துக்கள் கிடைத்திருக்கும். திரிபுவன சக்கரவர்த்தி இவைகளை சேர்த்து வைத்தவன். அந்த சொத்துக்களுக்கு நான் வாரிசாக மாறியிருப்பேன். கேட்கவில்லை. நான் என்னுடைய வாயிலிருந்து அடுத்த நொடி பொழுதில் கேள்வி முடிவடைவதற்குள் என்னிடமிருந்து சென்ற பதில் என்ன தெரியுமா? உலகம் வேண்டாம், உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து வேண்டும். ஏன் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு சொன்னார்கள். தாய் வழி, தகப்பன் வழி, தாய் வழி அல்ல, தகப்பன் வழி மகனுக்கு, மகன் வழி பேரனுக்கு சொல்லப்படுவது போல என் தாத்தா சொன்னாரு, என் அப்பா சொன்னாரு. இத்தனை ஆயிரம் கோவில்கள் இருக்கிறது, எத்தனையோ நூற்றுக்கணக்கில் கோட்டைகள் இருக்கிறது, கொட்டாரங்கள் இருக்கிறது, கணக்கில் அடங்காத பொக்கிஷங்கள் இருக்கிறது. பல 1000 ஏக்கர், 3.5 லட்சம் ஏக்கர், தமிழகம் முதல் கேரளம் வரை 3,72,000 ஏக்கர் சொத்துக்கள் இருக்கிறது, கோவில் நிலங்கள் இருக்கிறது. ஆசைப்படலாம். இன்று எனக்கு இருப்பது
1.25 சென்ட் பூமி. தலை சாய்க்க இடம், ஒரு சின்ன குடிசை வைக்க இடம் இருக்கிறது. என்னை மரித்து போனால் புதைப்பதற்கு இடம் இருக்கிறது, அவ்வளவுதான். அதை அவன் 1200 வருஷத்துக்கு முன்னே எழுதி வச்சுட்டு போயிட்டான். கருங்கல்வெட்டிலே புதைப்பதற்குரிய இடம் 8ல் 1 பங்கு காணி நிலம் தான் இருக்க வேண்டும். கடைசியில் இருக்கிற வாரிசுக்கு 8ல் 1 பங்கு காணி நிலம், ஒரு காணி நிலத்தில் 8ல் 1 பங்கு இருக்க வேண்டும். எனக்கு அதான் ஏன் இருக்கு, அவன் தெரியாம எழுதல. சொல்லுகிறேன், நான் ஆசைப்படவில்லை. தேவன் கேட்ட கேள்விக்கு நான் பதிலளித்தேன். உலகம் வேண்டாம், உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து வேண்டும். நீ கிறிஸ்து வேண்டும், உன்னத கிறிஸ்துவின் தேவனுடைய ராஜ்யத்தின் உரிமை பங்கு உனக்கு வேண்டும் என்றால் நீ உலகத்திற்காக உழைத்தால், உலகத்திலே சம்பாத்தியம் ஐஸ்வர்யத்தை தேடினால் நீ பரலோக ராஜ்யத்தின் வாசியாக மாற மாட்டாய். நீ பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவனாக மாறமாட்டாய். நீ உலகத்திற்கு சாக வேண்டும். உலகத்திற்கு நீ ஒன்றுமில்லாத நிர்வாணியாய் நிற்க வேண்டும். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாயிருப்பாய். ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை நீ பெற்றுக்கொள்வாய். தேவ ஜனங்களாகிய பொக்கிஷங்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு படைப்பாய். அதுதாங்க காணிக்கை. அந்த காணிக்கையை தான் ஒரு ஆத்துமாவை நரகத்தின் வாசலுக்கு நீ தப்புவித்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆத்துமாவை கூட்டி சேர்த்தால் மிகப்பெரிய காணிக்கையை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாய். நன்றாக புரிந்து கொள். நீ கட்டுற கட்டடத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 லட்சம் தான், 5000 தான், 50,000 தான் வாங்குறது காணிக்கை இல்லைங்க, இது பிச்சை. இந்த பிச்சைக்கார பயில்கள் எல்லாம் சொல்லுவது நீங்க சத்தியம் என்று நம்புகிறீர்களா? கேளுங்கள், நான் இனி திரும்ப செய்திக்குள்ள வருகிறேன். எரேமியா 36 அங்கே சொல்லப்படுகிறது, ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தானே இருக்கிறது. எத்தனையோ புறம்போக்குகள், உலகம் அழிய போகிறது, உலகம் அழிய போகிறது, உலகம் அழிய போகிறது. கர்த்தர் வருகிறார், வருகிறார், வருகிறார். ஆனா இந்த கோட்டை கட்டி அரசாளுகிறார்கள். கர்த்தருக்கு காணிக்கை, காணிக்கை, காணிக்கை என்று கேட்டு வாங்கி பல 1000 கோடி, பல மாடி கட்டிடங்களை, பல மாடி லாட்ஜ்களை கட்டிக் கொள்கிறார்கள். எதற்கு? நீ கர்த்தர் வருகிறார், 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 உலகம் அழிய போகிறது என்று சொல்லுவதெல்லாம் பொய்தானே. அப்படின்னா நீ ஏன் எங்க காணிக்கையை வாங்கி சம்பாதிக்கிறாய்? கர்த்தருக்கு காணிக்கை வாங்கி. உனக்கு கர்த்தரை குறித்த பயம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் பற்றுறுதி விசுவாசம் இல்லை, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லை. அதனால் தானே காணிக்கை வாங்கி உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைப்பதற்கு பல 1000 கோடி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். இன்னைக்கும் வேதாகமத்தை தூக்கி கொண்டு வீடு வீடா செய்து பிச்சை எடுக்கிறாய் காணிக்கை என்று ஜெபிப்பதற்கு. நீ கிறிஸ்தவனா? உனக்கு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? சத்திய வேத வசனங்களின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? உனக்கு இல்லையே. விசுவாசமற்ற சந்ததியே, ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? நித்திய வாழ்வு வேண்டும் என்றால், நித்திய ராஜ்யத்தின் சுதந்திர பாத்தியை, அந்த உரிமை பங்கை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ உலகத்திற்கு செத்தாக வேண்டும். உலகத்திற்கும் உடல் இன்பங்களுக்கும் செத்தாக வேண்டும். நன்றாக புரிந்து கொள். உலக சம்பாத்தியங்கள் உனக்கு நித்திய ஜீவனை தராது. கர்த்தருடைய சத்திய வேத வசனங்கள் மட்டுமே உனக்கு நித்திய வாழ்வை தரும். நான் எந்த வேதாகமத்தை 7 வேதாகமங்களை சுட்டரித்தேனோ அதே வேதாகமம், அந்த வார்த்தைகள் என்னை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் பிச்சை எடுக்கல, காணிக்கையே வாங்குவதில்லை. தேவன் இன்று எனக்கு எவை தேவை என்று அறிகிறாரோ அதற்கேற்ற வியாபாரத்தை தருவார். எனக்கு அனுமதிக்கப்பட்டது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அநேகர் என்னிடத்தில் கேட்பதுண்டு,
இந்த வேதாகம புத்தகம், இந்த பைபிள் கடையில் என்ன விற்கும், இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு இந்த தொழிலை செய்கிறீங்க. ஏன் நான் சம்பாத்தியத்திற்காக தொழில் செய்யவில்லை. தேவன் எனக்கு இன்று எது தேவை என்று அறிகிறாரோ அதை எனக்கு தருவார். ஒருவேளை ஒரு நயா பைசா, ஒரு ரூபாய்க்கு கூட வியாபாரம் நடக்கலைன்னாலும் தேவன் என்றோ ஒரு நாள் 7,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய்க்கு வியாபாரத்தை தந்திருக்கிறார். அன்று அவர் என்னுடைய தேவையை உணர்ந்து தந்தார். இன்று எனக்கு தேவையில்லை, ஒரு வியாபாரம், ஒரு பைபிள் கூட விற்கல, கவலை இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் சம்பாத்திய தொழிலுக்காக வரவில்லை. அப்படி என்றால் நான் படித்து பல ஆண்டுகள், சுமார் 25, 26 ஆண்டுகள் பணி செய்த அந்த மருத்துவ தொழிலிலேயே அங்கேயே இருந்திருப்பேன். சம்பாதிப்பதற்காக வேதாகமத்தை தூக்கி கொண்டு ஊழியக்காரனாக வரவில்லை. சம்பாதிப்பதற்காக வேதாகம புத்தக கடையை வைக்கவில்லை. பொழுது போக வேண்டும், என்னுடைய ஊழியங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்தில் எனக்கு தேணும்னா, தேவை இருந்தால் திறப்பேன், இல்லைன்னா பூட்டிட்டு போயிடுவேன். எங்கேயாவது போகணும்னா அதற்காக வைத்திருக்கிறேன். இதற்குரிய செலவினங்களை தேவன் சந்திக்கிறார், போதுமானது. என்னுடைய வாழ்வுக்கு தேவையான என்னுடைய மருத்துவ செலவுக்கும், என் தாயாருடைய மருத்துவ செலவிற்கும், என்னுடைய சாப்பாட்டிற்கும் தேவையானதை கர்த்தர் இந்த தொழில் மூலமாய் தருகிறார். வேறு எந்த வருவாயும் இல்லை. இது போதுமானது. மன திருப்தியோடு இதை செய்கிறேன். வேறு யாராவது தேவையில்லாம நக்கலுக்கு கிண்டல் பண்றதுக்கு கேட்டாங்கன்னா கண்டிப்பா உனக்கு தெரியுமா, ஏன்னா நீ கொடுக்க போறியா அப்படிமா முரட்டுத்தனமா இருக்குங்க பதில். நீ தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? உன்னால் எதுவும் செய்ய முடியாத, எனக்கு வியாபாரம் இல்லைன்னு நீ வியாபாரத்தை உருவாக்க முடியாத, போப்பா அப்படின்றேன். முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்லிடுவேன். ஆனால் நேர்மையாக, உண்மையாக, முழு மனதோடு, வாஞ்சையோடு கேட்கிறாய் என்றால் நான் அதற்குரிய பதிலை தருவேன் நிச்சயமாக. இதுதான். இல்லைன்னா என்னுடைய பேச்சு முகத்தில் அடித்தார் போல் இருக்கணும். முகம் பார்த்து நீ பெரியவனோ சின்னவனோ கோடீஸ்வரனோ அதிகாரியோ கலெக்டரோ அதெல்லாம் பார்க்க மாட்டேதான். நன்றாக புரிந்து கொள். நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நடுங்குவேன். அதனால்தான் இவ்வளவு இந்த செய்திகளை உங்களோடு இத்தனை நாட்களாய் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அங்கே அவன் சொல்லுகிறான், அவர்கள் அவனுடைய ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான் அங்கே வாசிக்கப்பட்டது. அரசனிடத்தில், அரசனாயிலும் அரசனுடைய ஊழியக்காரர்களாயிலும் பிரபுக்களாயிலும் அந்த வார்த்தைகளுக்கு பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. உங்க தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் மேடையில நடிக்கவாது செய்கிறான். பேயை விரட்டுற மாதிரி, வியாதியை குணப்படுத்துற மாதிரி, அழுற மாதிரி நடிக்கிறான். அந்த பயலுக யாரு? யோயாக்கீமும் பிரபுக்களும் அளவும் இல்லை, நடிக்கவும் இல்லை, பயந்த மாதிரி காட்டிக்கவும் இல்லை. இந்த ஓநாய்கள் நடித்து காட்டுகிறார்கள், அழுவது போல் பாசாங்கு காட்டுகிறார்கள். ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் அவங்க கண்ணுல வராது. உங்களுக்காக அழுவது போல் அவர்கள் நடிக்கிறார்கள். எதற்கு? சம்பாத்தியத்திற்காக, எல்லாம் பணத்துக்கு. அவன் அழுதா நீ அழுதுருவியே. அவன் அழுது மாதிரி பாசாங்கு பண்ணா நீ ஓன்னு ஒப்பாரி வைக்கிற. அவன் அழுதான்னு நினைக்கிறியா நீ? இல்ல, நடிக்கிறான். அதை புரிந்து கொள். இது யாருக்கு தெரியும்? சினிமா உலகத்தவர்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த நாய்களை அவர்கள் நையாண்டி செய்கிறார்கள். சினிமாவில் ஒரு ஆணும் பெண்ணும் அழுகிறது எப்படியோ அது மாதிரி இந்த நோநாய்கள் அழுது நடிக்கிறார்கள். அதனால அந்த சினிமா உலகத்துக்கு இந்த காமெடியன்கள் இவர்களை நையாண்டி செய்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆனா உங்களுக்கு புரியல. நீங்க உண்மையிலே உங்களுக்காக அழறான்னு நினைக்கிறீங்க. இல்ல, அழல, நடிக்கிறார்கள். உங்கள் காணிக்கை அப்பதான் நீங்க எங்களுக்காக இவர் அழுகிறார் என்று உங்கள் பையை திறந்து அப்படியே கொட்டுவீங்க. அதுக்காக இவர்கள் பிச்சைக்காரர்கள், பிச்சைக்காரர்கள் அல்ல, பகல் கொள்ளையர்கள், பகல் பிச்சைக்காரர்கள். கொட்டு சூட்டு டை அணிந்து
அலங்காரமான மேடைகளில் நின்று உயர் ரக வாகனங்களில் வந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்கள் இவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. எல்நாத்தானும் தெலாயாவும் கெமரியாவும் அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ராஜாவின் பிரபுக்களிலும் ராஜாவின் அரச ஊழியக்காரர்களிலும் அனைவரிலும் ஜனத்தின் மூப்பரிலும் வெறும் 3 பேர் தேவன் பேரிலே பற்றுறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் எவரும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை, தங்கள் இருதயங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. ஆனால் எல்நாத்தானும் தெலாயாவும் கெமரியாவோ 3 பேர் அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. ஏன்னா அங்க 30 பேர், குறைந்தபட்சம் ஒரு 30 முதல் 100 பேராவது ராஜாவின் அரண்மனையிலே கூடி வந்திருக்கலாம். பிரபுக்களாக, ஜனத்தின் தலைவர்களாக, ராஜாங்க உத்தியோகஸ்தர்களாக. எப்படி? ராஜாங்க உத்தியோகஸ்தர்களாக, ஜனத்தின் மூப்பர்களாக, பிரபுக்களாக சுமார் 30 முதல் 100 பேர் வரையிலும் அங்கே கூடியிருந்திருப்பார்கள். அவர்கள் எவரும் பயப்படவில்லை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு. எரேமியாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு பயப்படவில்லை. யோயாக்கீம் அரசன் அதை சூரிக்கத்தியினால் அறுத்து நெருப்பிலே எறிந்து சுட்டரித்ததை கூட அவர்கள் வருத்தப்படவில்லை, கலங்கவில்லை. காரணம், அவர்களிடத்திலே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளும் இல்லை, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படவும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படவும் இல்லை. ஆனால் 3 பேர், எல்நாத்தான், தெலாயா, கெமரியா, அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. உங்களில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பதற்கு? அவன் ராஜாவே ஆயினும், அவன் தேசத்தை ஆளுகிற அதிபதியே ஆயினும், அன்பான கிறிஸ்தவனே, நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன். அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்த்து நின்றாலும் நான் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லத்தக்கவன் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்க தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்களிலே எத்தனை பேர்கள் இருப்பார்கள்? ஒருவேளை நிற்க மாட்டான், ஓடிடும். அரசாங்கத்தை கண்டு பயந்து தான் கொள்ளையடித்து காணிக்கை வாங்கி சேர்த்து வைத்திருக்கிற கள்ளப்பணத்திற்கு கணக்கு காண்பிக்க வேண்டியது இருக்கும். அவர்கள் ரெய்டு வந்தா கொள்ளையடிச்சு கொண்டு போயிடுவாங்க, கவர்மெண்ட் எல்லாத்தையும் அரசாங்கம் கொண்டு போய்விடும் என்று பயந்து வர்ற அரசியல்வாதிக்கெல்லாம் கால் பிடிக்கிறாய், ஆசீர்வாதம் கொடுக்கிறாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய். கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இவர்கள்? இவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்களா? வரப்போகிற பிரதமர் யார், வரப்போகிற முதலமைச்சர் யார், வரப்போகிற அதிகாரி யார், அமெரிக்கா தேசத்தின் அதிபர் யார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஏதாகிலும் நடந்ததா? ஏதாகிலும் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு புத்தி வருதா? பிரபல உலக தீர்க்க தரிசிகள் கர்த்தர் முகமுகமாய் காண்பித்து என்னோடு பேசினார். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதி ட்ரம்ப், அவரைத்தான் நான் திரும்பவும் அதிகதியாக ஆக்கப் போகிறேன் என்று கர்த்தர் பேசினார். அவருடைய புஸ்தக சுருளை காண்பித்தார் என்றெல்லாம் படம் காட்டினார்களே, வந்தாரா ட்ரம்ப்? கர்த்தர் ராஜ்யங்களை கவிழ்த்து ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை கீழே தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவருக்கு இவர்கள் ஆலோசனைக்காரர்களா? அவர் நேரடியா பார்த்து இவர்கிட்ட பேசினாங்களாம். இங்க உள்ள உங்க பிரபல ஆவிக்குரிய அப்பம்மார்கிட்ட. ஏதாகிலும் ஒன்று நிறைவேறியதை சொல்லுங்கள். இந்தியாவிலே ராகுல் காந்தி பிரதமராக வருவார். வந்தாரா? அடுத்தவன் மோடி பிரதமராக வருவார். வந்தாரா? வந்தார். நீ எதுக்காக சொன்ன? ஒருவேளை ராகுல் காந்தி வராமல் மோடி வந்து விட்டால் உன் ராஜாங்கம் கொள்ளையடிக்கப்பட்டு விடுமே. அவர் ரெய்டு போட்டு
நீ அவருக்கு சாதகமாக தீர்க்க தரிசனம் சொல்லலைன்னா அவர் விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் அனுப்பி உன்னுடைய காணிக்கை கொள்ளையடித்திருக்கிறாயே. நீ இப்ப அரசாங்கத்தில் ஒரு சட்டம் வந்திருக்கு பாத்தீங்களா? வெளிநாடுகளில் இருந்து இந்திய ஊழியக்காரர்கள் இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகளை பிச்சைக்காரர்கள் என்று போட்டோ எடுத்து அனுப்பி நாங்கள் இங்கே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் என்று கொள்ளையடித்த ஒரு கூட்டம் கள்ள கிறிஸ்தவர்களை வேட்டையாடுவதற்காக ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீ வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்ட மிஷனரி ஊழியத்திற்காக ஏழைகளுக்கு உதவுவதற்காக பெற்றுக்கொண்ட பணத்திற்கெல்லாம் நீ கணக்கு காட்ட வேண்டும். காட்டுவியா? நீ சும்மா இருக்கிற 4 பிள்ளைகளை பிடிச்சி சட்டையை கிழிச்சு நிக்கிற கிழிச்சு போட்டோ எடுத்து பாருனுக்கு அனுப்பி கொடுத்து இவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் என்று காணிக்கை பணத்தை வாங்கி கொள்ளையடித்து நீ கொளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவன் போட்ட சட்டம் குற்றம் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த கொள்ளை கும்பலை பிடிப்பதற்கு அந்த சட்டம் தேவை. கிறிஸ்தவ வேடதாரிகள் கொள்ளைக்காரர்களை பிடிப்பதற்கு நீ எல்லாம் அவங்களுக்கு காலு பிடிக்கிறன்னா இதுக்கு தான். நீ கொள்ளையடித்து கிறிஸ்துவின் பெயரால் கொள்ளையடித்து ஏமாற்றி சம்பாதித்திருக்கிற பணத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி விடும் என்று பயந்து வருகிற தேர்தலில் எல்லாம் எல்லாருக்கும் என்ன செய்யற? யார் யார் வரக்கூடாதோ அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய். நீ அவர்கள் தான் வருவார்கள் என்று. வந்தார்களா? இல்லையே. உன்னை நீ தப்பிவித்து நிற்க முடியும், தப்பிக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறாயா? இல்லை. அன்பான கிறிஸ்தவர்களே, வேத வசன சத்தியங்கள் எது சொல்லுகிறதோ அதுதான் சம்பவிக்கும். இங்க இந்த புறம்போக்கு தீர்க்க தரிசர்களும் அப்போஸ்தலர்களும் சொல்வதெல்லாம் நடக்காது. ஏதோ ஒரு சில காகம் அமர பனம்பழம் விழுந்தது. அது காகம் அமரவில்லை என்றாலும் பனம்பழம் விழுந்திருக்கும். ஏன்னா அது பழுத்து விளைந்து இருக்கிறது. அதற்கும் தாய் மரத்திற்கும் உள்ள ஒட்டு முறியும் போது அது விழுந்து விடும். ஆனா அந்த நேரத்தில் காகம் வந்து அமர்ந்தது, பனம்பழம் விழுந்து விட்டது. காகத்திற்கு நல்ல பெயர். காகம் ஒரு பனம்பழத்தை கீழே தள்ளிவிட்டது. அதுபோல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்காதே. அங்கொன்றும் இங்கொன்றும் உன்னுடைய விசுவாசத்தின் பெயரில் ஏதோ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கலாம். உன் விசுவாசத்தினால் உன் வியாதி குணமாயிருக்கலாம். அதை உணர்ந்து கொள். அந்த விசுவாசத்திலே வளர தொடங்கு. கிறிஸ்துவில் வளர தொடங்கு. அந்த கள்ள புறம்போக்கு தீர்க்கதரிசியின் மேல் உன் விசுவாசத்தை வைக்காதே. இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த செய்தி, இன்றைய செய்தி இந்த வேத வசனங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல உங்களுக்கு தோன்றக்கூடும், இருக்கலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, நானும் மறுக்கவில்லை. அருமையானவர்களே, பாரூக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேகின் குமாரனாகிய எரமேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்னேயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். யாரை பிடிப்பதற்கு? எரேமியாவையும் பாரூக்கையும் உயிரோடே பிடித்து அரசனிடத்திலே கொண்டு வருவதற்கு. இங்கே ஒரு கூட்டத்தை சில அவனுடைய அரச பரிவாரங்கள், அவனுடைய அரசாங்க சேனைகளின் தலைவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். எத்தனை பேருக்கு? அம்மலேகின் குமாரனாகிய எரமேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். இவர்கள் தங்கள் படை வீரர்களோடு, இவர்கள் ஒருவேளை எனக்கு தோன்றுகிறது 50 பேருக்கு அதிபதிகளாகவோ, 50 படை வீரர்களுக்கு 50 காவலர்களுக்கு தலைவர்களாகவோ, 100 படை வீரர்களுக்கு தலைவர்களாகவோ இருந்தவர்களாக இருக்கலாம். சேனாபதிகள். இவர்களுக்கு 3 பேருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறான். இவர்கள் 3 பேரும் ஒரு கூட்டம் தங்கள் படை வீரர்களை கொண்டு எரேமியாவையும் பாரூக்கையும் பிடிப்பதற்கு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கட்டளையை பிறப்பித்துக் கொண்டு வாங்கி கொண்டு அதிகார கட்டளை, அரசனுடைய அதிகார கட்டளையை கொண்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் எரேமியாவின் ஊழியக்காரனாகிய பாரூக்கையும் பிடிப்பதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள்.
இதை முன்னறிந்துதான் பிரபுக்கள் பாரூக்கினிடத்தில் சொன்னார்கள், பாரூக்கே, நீயும் எரேமியாவும் ஒளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒளிந்திருக்கிற இடம் ஒருவருக்கும் தெரியக்கூடாது. ஆம், முன்னெச்சரிக்கையாக பிரபுக்களில் சிலர் அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு பாரூக்குக்கு கூறினார்கள். இங்கே அதுதான் சம்பவிக்கிறது. பாரூக்கையும் எரேமியாவையும் பிடித்து வரும்படிக்கு அரசன் கட்டளை பிறப்பிக்கிறான். 3 சேனாபதிகளை 3 ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். அவர்கள் தங்கள் பரிவாரங்களோடு சென்று எரேமியாவையும் பாரூக்கையும் எங்கே பதுங்கி இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள் என்று அவர்களை தேடுகிறார்கள். ஆனாலும் கடைசி வார்த்தை, இன்றைய செய்தியினுடைய எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். யாருடைய கைகளுக்கு? கண்களுக்கு. யூதா ராஜாவாகிய யோயாக்கீமின் கூலிப்படைகள் அல்லது அதிகாரிகளின் கண்களுக்கு, படைகளின் ஸ்தானாபதிகளின் கண்களுக்கு எரேமியாவையும் பாரூக்கையும் கர்த்தர் மறைத்தார். அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் உண்மை. ஆனாலும் இவர்கள் தேடுகிறவர்களுக்கு, அரசனுடைய அதிகார பட்டாளத்திற்கு தேவன் அவர்களுடைய கண்களுக்கு எரேமியாவையும் பாரூக்கையும் மறைத்தார். அருமையானவர்களே, நீங்கள் இதிலே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் நிற்கிறவன் எந்த அரசனுக்கும் பயப்பட மாட்டான், எந்த ஆளுகிறவனுக்கும் பயப்பட மாட்டான். ஏனெனில் அவனிடத்தில் கரப்ஷன் இருக்காது. அவனிடத்தில் என்ன இருக்காது? கொள்ளைகளோ, பணக்கொள்ளையோ, காணிக்கை கொள்ளையோ இருக்காது. அவன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட்டிருப்பான். அவனிடத்தில் எந்த குறையையும் குற்றத்தையும் நீங்களோ, அரசனோ, ஆளுகிறவர்களோ, அதிகாரிகளோ கண்டுகொள்ள முடியாது. ஆனால் ஆளுகிறவனுக்கும், அரசனுக்கும், ஆளுகிறவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், அதிபதிகளுக்கும் ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு அப்போஸ்தலனோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு கிறிஸ்தவனோ நடுங்குகிறாய், பயப்படுகிறாய் என்றால் உன்னிடத்தில் குறை இருக்கிறது, குற்றம் இருக்கிறது. நீ எதையோ மறைக்க பார்க்கிறாய், எவைகளில் இருந்தோ தப்பித்துக் கொள்ள பார்க்கிறாய். அதனால் அதிகாரிகளுக்கு வால் பிடிக்கிறாய், அதிகாரிகளுக்கு குடைபிடிக்கிறாய், அதிபதிகளின் காலிலே விழுகிறாய், அவர்களுக்கு கைக்கூலி கொடுக்கிறாய், லஞ்சம் கொடுக்கிறாய், அல்லது நன்கொடை கொடுக்கிறாய். எதற்காக? அந்த அதிபதி உன்னை தொந்தரவு செய்து விடக்கூடாது. உன்னிடத்தில் இருக்கிற கொள்ளை பணத்தை காணிக்கையாக, கர்த்தருக்கு காணிக்கை என்று, ஏழைகளுக்கு உதவுகிறோம் என்று அந்நிய தேசங்களிலே, அந்நிய நாடுகளிலே கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களிடத்திலே வாழ்க்கையில் பயத்தை, போராட்டத்தோடு எங்கு சென்றால் விடுதலை, எங்கு சென்றால் ஐஸ்வர்யம், எங்கு சென்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய தேடலை மூலதனமாக்கி கர்த்தருடைய நாமத்தை விற்று பிழைத்து பணம் சம்பாதிக்கிறவர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், அதிபதிகளுக்கும், அரசனுக்கும், அரச படைகளுக்கும் அஞ்சி நடுங்குகிறாய் என்றால் நீ தேவனுக்கு பிரியமில்லாததை செய்திருக்கிறாய். தேசத்தின் சட்டத்திற்கு விரோதமாய் நடந்திருக்கிறாய். தேசத்தின் அதிகாரங்களுக்கு விரோதமாய் நீ செயல்பட்டிருக்கிறாய். உன்னிடத்தில் கொள்ளை பொருள் மிகுதியாயிருக்கிறது. அதை அவர்கள் அரசாங்கம் கைப்பற்றி விடுமோ? உன்னிடத்தில் நீ மறைவாக சேர்த்து வைத்திருக்கிற கொள்ளை பொருளை, பணத்தை, சொத்துக்களை, கணக்கில் அடங்காத சொத்துக்களை, ஆஸ்திகளை அரசாங்கம் கைப்பற்றி கொள்ளுமோ? உன்மேல் நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்று பயந்து நடுங்குகிறாய். அதனாலே அவர்களுக்கு குடைபிடிக்கிறாய், கொடி பிடிக்கிறாய், அவர்களுக்கு துதிபாடுகிறாய். நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. அதை புரிந்து கொள். நீ கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா இல்லை. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவனாக நீ என்ன செய்யவில்லை? ஆர்பனேஜ் தொடங்கவில்லை. ஆர்பனேஜ் வைத்திருக்கிறவர்கள், ஏழைகள், அநாதை இல்லங்கள் வைத்திருக்கிறவர்கள், நீங்கள் உண்மையாகவே அநாதைகளுக்கு நீங்கள் இறங்கவில்லை, ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் அல்ல.
ஆனால் அதை காரணம் காட்டி அதற்காக பணம் சம்பாதித்து கொள்ளையடித்து நீங்கள் உல்லாசமாய் கொளுத்து வாழுகிறீர்கள். அதனால் தான் நீங்கள் அரசாங்கத்தின் சட்டத்திற்கு பயப்படுகிறீர்கள். என்னிடத்தில் சிலர் சொன்னார்கள், ஐயா எதுக்காக ஜெபம் பண்ணுங்க, மோடி கவர்மெண்ட் கிறிஸ்தவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வருகிற காணிக்கைகளை தடை செய்கிறார்கள், அவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவுகிறோம், அநாதைகளுக்கு உதவுகிறோம் என்று சொல்லி சும்மா போற வழியில போற பிள்ளைகளை பிடிச்சி அவங்களுக்கு 4 முட்டாசியை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சட்டையை கிழிச்சு நிக்கிற கிழிச்சு நீ போட்டோ எடுத்து அந்த பிள்ளைகளை மண்ணில் புரள வைத்து சாப்பாட்டுக்கு கை நீட்டி நிற்கிற மாதிரி நீங்க போட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு கொடுத்து கொள்ளையடிக்கிற கும்பல் தானே. அதை தடை செய்வதற்குத்தானே மோடி அரசாங்கம் சட்டத்தை வைத்திருக்கிறது, போட்டிருக்கிறது. நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிற பணத்தில் 80% நீங்கள் செலவு செய்ததற்கு எந்த ஏழைகளுக்கு யாருக்கு கொடுத்தீர்கள், எதற்கு செலவிட்டீர்கள் என்று கணக்கு காட்ட வேண்டும் என்கிறாரே. உங்களுடைய நிர்வாக செலவுகளுக்கும் உங்கள் தேவைகளுக்கும் 20% எடுத்துக்கொள்ளுங்கள். 80% பணத்திற்கான கணக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்திருக்கிறார் என்றால் உனக்கு ஏன் நோகிறது? நீ உண்மையாக அந்த நீ பெற்றுக்கொண்ட இலவசமாய் நன்கொடையாய் வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை, கர்த்தர் பெயரால் பெற்றுக்கொண்ட பணத்தை நீ என்ன செய்யவில்லை? ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை. 20% கூட நீ பெற்றுக்கொண்ட பணத்தில் இலவசமாய் ஏழைகளுக்கு 20% கூட நீ செலவு செய்யவில்லை. 80% நீ சுருட்டி கொண்டாய். நீ உல்லாசமாய் வாழுகிறாய். உனக்கு ஏன் நோகிறது, வலிக்கிறது? நீ திருடனாயிருக்கிறாய், நீ கொள்ளைக்காரனாயிருக்கிறாய். இதுக்கெல்லாம் இந்த சட்டத்தை பின்வாங்குவதற்கோ இதற்கெல்லாம் நான் ஜபிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியவர்கள். வெளிநாடுகளிலிருந்து வாங்கின பணத்திற்கு கணக்கு காட்ட நீங்கள் உத்தரவாதம் உள்ளவர்கள். உங்களிடத்தில் உத்தமம் இல்லை, உக்கிரானத்துவம் இல்லை, அதனால் பயப்படுகிறீர்கள். அவர் எந்த சட்டத்தை கொண்டு வந்தா உனக்கு என்னையா? நீ உண்மையான கிறிஸ்தவனாயிருந்தால் இனி கிறிஸ்தவ தேவாலயங்களே திறக்கப்படக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் நான் ஆதரிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீயே கர்த்தருடைய ஆலயமாக இருக்க வேண்டும். தேவதம் என்ன சொல்லுகிறது? நீங்களே அவருடைய ஆலயம். இப்பொழுது கர்த்தருடைய கட்டிடங்கள் ஆங்காங்கே உயர்ந்த கோபுரங்களை கொண்ட கோவில்களை கட்டி வைத்திருக்கிறீர்கள். ஜப வீடுகளை, கூடாரங்களை கட்டிக் கொள்கிறீர்கள், கோபுரங்களை கட்டிக் கொள்கிறீர்கள். ஆனால் அவைகள் அல்ல. உன்னுடைய இருதயமே, உன்னுடைய சரீரமே கர்த்தருடைய ஆலயமாக மாற வேண்டும். மாற வேண்டுமானால் அப்படி ஒரு சட்டம் வர வேண்டும். கிறிஸ்தவர்களின் நற்செய்தி எங்கும் அறிவிக்க கூடாது. கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களிலே இனி ஆராதனை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் வருமானால் சந்தோஷப்படுகிற முதல் ஆள் நானாக இருப்பேன். ஏனெனில் நீ கிறிஸ்தவனா இல்லையா என்பது அப்பொழுது தெரியும். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உன் ஆலயமாகிய சரீரம் கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுக்கப்படும். நீ உண்மை கிறிஸ்தவனாக மாறுவாய். நீ கொள்ளைக்கார கிறிஸ்தவனாக அல்ல, ஏமாற்றுகிற மற்றவர்களை ஏமாற்றி வேட்டையாடுகிற கிறிஸ்தவனாக அல்ல. அதனால் தானே அரசாங்கம் மதவெறியர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? வெளிநாட்டு பணத்தை வாங்கி இங்கே கொண்டு இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் செய்கிறார்கள். இந்த சொல்லுக்கே, இந்த பழி சொல்லுக்கே கிறிஸ்தவம் இனி உடன்படாமல் இருக்க வேண்டும் என்றால் வெளிநாட்டு பணம் இந்தியாவிற்கு கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நீ மதமாற்றம் செய்யவில்லை, நீ கொள்ளையடித்து குபேரனாகி கொண்டிருக்கிறாய். ஆனால் பழி சொல் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும். கிறிஸ்தவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை வாங்கி இங்கே இந்துக்களை மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீ சொல்லு, ஒரு கிறிஸ்தவன் மதம் மாறி பணத்துக்காக, நீ கொடுத்த பணத்துக்காக கிறிஸ்தவனா வந்தான்னு? நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மதமாற்றம் அல்ல, உன் பணத்தால் அல்ல, நீ கொடுக்கிற நன்கொடைகளால் அல்ல, நீ ஏழைகளுக்கு செய்கிற உதவியினால் அல்ல. உதவிகளுக்காக கிறிஸ்தவன் ஆகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. இது உனக்கு தெரியுமா?
நீங்கள் கொடுக்கிற பிச்சைகளுக்காக, சேலை வாங்கி கொடுக்கிற, சட்டை வாங்கி கொடுக்கிற, பணம் வாங்கி கொடுக்கிற, இலவசமாய் நீ கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்காக ஒருவன் உன்னை சார்ந்து கிறிஸ்தவனாகிறான் என்றால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் மனதிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ கொடுக்கிற நன்கொடைகளுக்காக, உதவிகளுக்காக அவன் உன்னை பின்பற்றுகிறான். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை உண்மையாய் ஆராதிக்க விரும்புகிறவன், கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் மாறி கிறிஸ்துவை வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் வழியிலே நடக்க வேண்டும். அவனே கிறிஸ்தவன். மத மாற்றம் அல்ல கிறிஸ்தவம், மனமாற்றத்தை உருவாக்குவதே கிறிஸ்தவம். உன் செய்தி யாருடைய மனதையாவது மாற்றியதா? உன்னை பின்பற்றி வருகிற லட்சக்கணக்கான பேர்களிலே யாராகிலும் மனம் திரும்பி இருக்கிறார்களா? மனம் மாற்றம் பெற்று கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? இல்லையே. உன்னுடைய தீர்க்க தரிசனங்களுக்கும் உன்னுடைய ஆசீர்வாத வாக்கு தத்தங்களுக்காகவும் தானே உன்னை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், நாங்கள் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், தேவனுடைய மனிதர்கள், ஆவிக்குரிய அப்பாக்கள். யாருக்கு அப்ப நீ? உனக்கும் உன்னை சார்ந்த பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் பூதங்களுக்கும் உன்னிடத்தில் செயல்படுகிற ஆவிகளுக்கும் நீ அப்பனாக இருக்கலாம். உன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அப்பனாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவனுக்கு நீ ஒரு நாளும் தேவனுடைய மனுஷனாகவும் மாட்டாய், அப்பனாகவும் மாட்டாய். ஏனென்றில் கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை அப்பா என்று அறியாதவன், தன்னை பெற்று வளர்த்த மாம்சத்தின்படியான தகப்பனை அப்பா என்று அழைக்காதவன் உன்னை அப்பா என்று அழைக்கிறான். தன்னுடைய அப்பனை, தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின அப்பனை காலால் எட்டி உதைத்து வீட்டை விட்டு விரட்டி அடித்தவன் உன்னை அப்பா என்று அழைக்கிறான், ஆவிக்குரிய அப்பா என்று. அவனுக்கு ஆவிக்குரிய அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியல, தன்னை பெற்று வளர்த்த அப்பன் யாருன்னு தெரியல. அப்படிப்பட்டவன் தான் உன்னை அப்பான்னு கூப்பிடுவான். கிறிஸ்தவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, உலக போதகர்களை அப்பா என்று, ஆவிக்குரிய அப்பா என்று அழைக்கிறவனே, முதலாவது உன்னை நீ நிதானித்து பார். நீ யார்? உன்னை பெற்று வளர்த்த தாயையும் தகப்பனையும், தாய்க்குரிய கனத்தையும் தகப்பனுக்குரிய கனத்தையும் கொடுத்திருக்கிறாயா? நீ கண்டிராத, கேட்டிராத, அனுபவித்திராத அவிகளின் பிதாவாகிய பரலோக தேவனை அப்பா என்று அழைக்கிறாயே. நீ ஆவிகளின் பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறாயா? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாயா? உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய இருதயத்தை நீ அவருக்கு ஆலயமாக கொடுத்திருக்கிறாயா? இல்லை. உன் இருதயத்திற்குள்ளே பணம், சொத்து, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், மதுபானம், உடலின்பம், காம இச்சை, இவைகள் தானே உன் இருதயத்திற்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. ஆவிகளின் பிதாவாகிய பரலோக தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுவார்? நீ பக்தி வேடம் தானே தரிக்கிறாய். இந்த யோயாக்கீம் அரசனை, யூதாவின் அரசனை போல நான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அரசன், தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்கள், பரிசுத்த ஜாதிக்கு அரசன். அவனிடத்தில் பரிசுத்தம் இருந்ததா? இல்லையே. கர்த்தருடைய ஊழியக்காரனை, தன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டினவனை கொலை செய்ய தேடுகிறான். அவனை பிடித்து வர ஆட்களை அனுப்புகிறான். நீ மேடையிலே அரசாங்கத்திற்கும் அதிபதிகளுக்கும் வாலாட்டுகிறாய். எங்கே நிற்கிறது உங்களுடைய கிறிஸ்தவம், உங்களுடைய பக்தி வைராக்கியம், உங்களுடைய விசுவாசம்? அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். தவறுகளின் மேல் தவறுகளை செய்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறேன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்க முயலாதிருங்கள். ஒரு நாளிலே நிச்சயமாக இந்த உலகத்தின் அக்கிரமங்களுக்கு, அக்கிரமத்தின் ஆட்சிகளுக்கு, அக்கிரமக்காரர்களின் ஆளுகைக்கு இந்த உலகத்திலே முடிவு நிச்சயமாக வரும், சர்வ நிச்சயமாக வரும். அது உங்கள் நாட்களிலேயே நீங்கள் கண்களால் பார்க்க முடியும் என்பதை அடித்தரமாக சொல்கிறேன். கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். உலகத்தின் பாவங்களுக்கு, உடலின்ப பாவங்களுக்கு செத்து, உலகத்திற்கும் உடலுக்கும் விட்டு விலகி
கிறிஸ்துவை பின்பற்றத் தொடங்குங்கள். கிறிஸ்துவுக்காக வாழ பழகுங்கள். அவர் உங்களை வாழ வைப்பார். கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழ்ந்தால் அவர் உங்களை வாழ்வைப்பார். அந்த வாழ்க்கை சற்று கடினமாகத்தான் இருக்கும், சற்று போராட்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கும், முள்ளின் மேல் படுத்து கொண்டது போல்தான் இருக்கும், நெருப்பிலே படுத்து கிடப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் இருள் நிறைந்த வாழ்க்கையாக கூட இருக்கலாம். தேவன் எப்படி உங்களை நடத்த விரும்புகிறாரோ அப்படியே நடத்துவார். அதற்கு எதிர்த்தும் இல்லாதிருங்கள். ஆனால் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அதன் நேரத்திலே, அதன் வேளையிலே, அந்தந்த நாளிலே உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து சேரும். அவர் உங்களை நடத்துவார் என்பதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாய், உத்தமமாய், அக்கினியை போல, நெருப்பை போல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல பேசுகிற ஊழியக்காரர்களை, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களை பரிகாசம் செய்யாதிருங்கள், தூசிக்காதிருங்கள். அவர்கள் பேரிலே பொய்களை பிணைத்து பொய் சாட்சி சொல்லாதிருங்கள். அவர்கள் பேரிலே சேற்றை வாரி இறைக்காதிருங்கள். உண்மையாக வாழ பழகுங்கள். சத்தியமாக, நியாயமாக, நேர்மையாக, நீதியாக வாழ பழகுங்கள். அப்பொழுது கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார். அவருடைய நடத்துதலை அப்பொழுது தான் காண்பீர்கள். அதுவரையிலும் நீங்கள் காண்பது கிறிஸ்துவின் தேவனுடைய நடத்துதலை அல்ல, மனிதர்களுடைய நடத்துதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி இந்த நாளுக்குரிய செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒருவேளை வேத வசனங்களின் ஆதாரங்களின்படியான, இந்த வேத பகுதியின்படியான செய்தியாக இல்லாமல் இருந்தாலும், இந்த செய்தி உங்கள் வாழ்வுக்கு, கிறிஸ்தவ விசுவாச வாழ்வுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இதை ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை நடத்துவாராக. ஆமென்.